ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோன குருவாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அல்ல சங்க புலவர்கள்லாம் திருக்குறளோட பெருமையை பாடியிருக்கான். அதுல மான்குடி மருதனார் அப்படின்னு ஒரு புலவர், அவர் ஒரு பாட்டு பாடுறார். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி, அன்றலை வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோ உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. வேதப் பொருளாக திருக்குறள் விளங்குகிறது அப்படிங்கறத அவர் சொல்றார். இப்போ வேதம் சனாதனமா இருக்கு, சனாதன தர்மத்துக்கு இருக்குன்னு சொல்றோம். திருக்குறளும் இவ்வளவா நிலைச்சு நிக்கணும்னு சொன்னா வேற விஷயத்த சொல்றதுனாலதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா ஒரு நூல் தோன்றது பெரிய விஷயம் இல்ல, கால வெள்ளத்துல எத்தனையோ நூல்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு திருக்குறளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஏன் இருக்குன்னா வேதமா இருக்கிற வேதத்துடைய விஷயத்த வேத சாரத்தை கணிச்சு சொல்றதுனாலதான் திருக்குறள் இன்னைக்கு புகழ்பெற்ற நூலா விளங்குறது. ஏன்னா நமக்கு விநாயகர் அகவல்ங்கிற நூல் நமக்கு தெரியும், ஔவையார் பாடினா ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ஆனா அருணகிரிநாதர் கூட விநாயகர் அகவல் எழுதியிருக்கார், நக்கீரர் கூட எழுதியிருக்கார். ஆனா அதெல்லாம் அவ்வளவு பிரசித்தமா இல்ல. ஔவையார் எழுதின விநாயகர் அகவல் தான் நமக்கு நன்றாக தெரியும். திருக்குறள் மாதிரி எத்தனையோ நூல்கள் இருந்த போதும் கூட திருக்குறள் ஏன் இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? அன்பார்ச்சுனேட்லி அண்ணா சொல்ற மாதிரி ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மறைக்கப்பட்டு உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே அண்ணாவுடைய வேதத்தை நம்ம கேட்டோம்னு சொன்னா உலக பொதுமறை வேதம் தானே, வேதம் தானே எல்லாருக்கும் காமனா இருக்கு. அப்ப அந்த வேத விஷயத்தை சொல்றதுனாலதான் திருக்குறளும் உலக பொதுமறையாக இருக்கிறது. திருக்குறள் நான் சொல்ற இது விஷயமெல்லாம் சுவாமிஜிக்கு என்ன கேட்டேனோ அதை வச்சுட்டு சொல்றேன். இதுல ஏதாவது நிறைகள் இருந்தா எல்லாம் சுவாமிஜிக்கு, ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா அது என்னுடையது. திருக்குறள், திரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீ, ஸ்ரீனா என்ன அர்த்தம்னா வேதம். ஸ்ரீங்கிற சப்தத்துக்கே வேதம்னு அர்த்தம் இருக்கு. எப்படி அப்படின்னா ருஜ சாமானி யஜுகும்ஷி சாதி ஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படின்னு தைத்திரிய பிராமணத்துல ஒரு மந்திரம் இருக்கு. வேதமே வேதத்தை ஸ்ரீன்னு சொல்றது. அதனால திரு. குறள்னு சொன்னா குறள் வெண்பா, இந்த ஈற்றடி இருக்கு இதுக்கு வெண்பான்னு பேரு. இது காயத்ரி சந்தஸ், திரிபதா காயத்ரின்னு சொல்றாரு. இதை பத்தி ஒரு புஸ்தகமே இருக்கு, ஒரு பெரியவர் எழுதியிருக்கார். சுவாமிஜி நிறைய சொல்லுவார் இதை பத்தி. திருக்குறள் அப்படின்னா என்னன்னா வேத விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். வேதம் என்ன சொல்றது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிரத்யட்சமாவோ அனுமானமோ தெரிஞ்சுக்க முடியாதோ அதை பத்தி நமக்கு அறிவிக்கக்கூடிய நூல் தான் வேதம். பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை தான் வேதம் நமக்கு சொல்றது. 7 விஷயங்கள் சொல்லுவார் சுவாமிஜி. இந்த 7 விஷயமும் வேதம் வழியா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல என்ன? கடவுள். கடவுள் நம்ம கடவுள்ங்கிற விஷயத்த வேதம் தான் நமக்கு சொல்றது. அதை பத்தி நம்ம இன்னும் விஸ்தாரமா பார்ப்போம். அடுத்தது ஆத்மா, ஜீவாத்மா, உயிர், 2வது விஷயம். 3வது புண்ணியம். புண்ணியங்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியாது. நம்ம சொல்ற புண்ணியத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. தயானந்த சுவாமி சொல்ற புண்ணியம் இல்லாத இங்கிலீஷ், பாவத்துக்கு வச்சிருக்கான் சிம் அப்படிங்கிறாங்க. புண்ணியத்துக்கு இங்கிலீஷ்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா செயல் கண்ணுக்கு தெரியாது, செயலோட பலன் கண்ணுக்கு தெரியாது. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கனெக்ஷன், அதிர்ஷ்டத்தை தான் நம்ம புண்ணியம்னு சொல்றோம். அந்த புண்ணியம் வேதம் தான் சொல்றோம். திருவள்ளுவர் இந்த உயிர்ங்கிற விஷயத்த நிறைய சொல்றாரு. நம்ம எல்லாம் சுவாமி சொல்ற அரிச்சுவடி, நம்மளோட பாரத பண்பாட்டுடைய அரிச்சுவடி என்னன்னா நான் இந்த உடம்பு இல்ல, உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன். ஜீவாத்ம புத்தி தான் ஃபர்ஸ்ட் விஷயமே அப்படின்னு சொல்வார். உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு கைவல்ய நவநீதம்ங்கிறது சொல்றது. உடம்பை பார்த்து உபதேசம் ஓதுவாரே சொல்ற. உடம்பினுள் ஜீவனை பார்த்து திருவள்ளுவர் சொல்ற. இன்னும் சொந்தமா வீடு வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இந்த வீடு இந்த உடம்பே ஒன்னோடு இல்லையா, வாடகை வீட்டுல இல்லையா குடியிருக்கேன், புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இந்த உயிருக்கு இன்னும் பர்மனன்ட் வீடு கிடைக்காத போடுது. இப்படி ஒரு வீடா அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த சரீரம் தான் இன்னொரு சரீரம், அப்புறம் கைத சரீரம், அப்புறம் தேவ சரீரம், அப்புறம் மறுபடியும் இன்னொரு சரீரம், இப்படி அழிஞ்சுட்டே இருக்கோமே. பெர்மனண்டா 2 வீடு வாங்கிட்டேன்னு சொல்றோமே, இந்த சரீரம் பெர்மனண்டா? இந்த விஷயத்த ரொம்ப நிறைய பொருள் பார்க்கணும். உயிருக்கு உயிருக்கு உயிருக்குன்னு நிறைய சொல்றாரு திருவள்ளுவர். புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்ததுக்காக ஒரு அதிகாரம். அரண் வலி உறுத்தல், அறத்தோடைய வலிமையை உணர்த்தணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் பார்த்த விரும்பு அப்படின்னு யாராவது சொல்லணுமா? நம்மளே பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு, ஏன்னா விரும்பம் நேச்சுரலா வராது. அதனால அறம் செய்ய விரும்பு சொல்லணும். அதுக்காக அரண் வலியுறுத்தல்.
என்ன சொல்றாரு அதுல, நீ தர்மத்தை கடைபிடிச்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும்பா, சிறப்பு ஈனும் அப்படிங்கிறார். ஈனும்னா அந்த கண்ணுக்குட்டியை ஈன்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாடு கண்டிப்பா கண்ணு போட்டுதான் ஆகும். அது மாதிரி நீ ஒரு நல்ல செயல் பண்ணுன்னா அதுக்குள்ள பலன் கிடைக்கிறா. ஈனும், சிறப்பு ஈனும். சிறப்புனா என்ன அர்த்தம்? ரொம்ப சிறப்பா நடக்கிறது இல்ல, சிறப்புனா ஸ்ரேயஸ்ன்னு அர்த்தம். அதான் சுவாமிஜியோட கண்டுபிடிப்பு. சிறப்பு எப்படி ஸ்ரேயஸ் ஆகும்? திருவள்ளுவரே சொல்ற, பிறப்பென்னும் பேடைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஸ்ரேயஸ் அப்படின்னா என்ன, மோட்சம்னு சொல்றோமே, அது அப்படியே திருவள்ளுவர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்க. பிறப்பென்னும் பேடைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆக சிறப்பு ஈனும். நீ தர்மத்தை கடைபிடிச்சா அவன் மோட்சம் கிடைக்கும். மோட்சமா இருக்கட்டும், புவா கிடைக்குமா? இந்த உலகத்துல வாழ வேண்டாமா? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், அதுவும் கிடைக்கலையா? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. இந்த அறத்தை காட்டிலும் உனக்கு இன்பத்தை நன்மையை ஆக்கி தருவது என்ன இருக்கிறது? அதனால தர்மத்தை கடைபிடிப்பா. நான் எப்ப பண்ணணும்? அன்றையாம் என்னால் அறம் செய்க, மற்றது ஒன்றும் கால் ஒன்றார் துணை. நாளைக்கு பாத்துக்கலாம், ரிட்டையர் ஆனதான் தர்மமா இருக்கணும் முடிவு பண்ணிருக்கேன். அப்பதான் சந்தியாவதன் ஆரம்பிக்க நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. சுவாமிஜிட்ட ஒரு கேள்வி கேட்டா, எந்த வயசுல ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கலாம் நினைக்கிறேன், எந்த வயசுல நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க அப்படின்னு அவர் திரும்ப கேட்டார். சின்ன வயசுல இருந்து ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அன்றையும் பின்னாடி பார்த்துக்கலாம் ஒத்தி போடாத. இந்த உடல் எரிக்கப்படும் பொழுது இந்த உடல் வந்து எரிஞ்சு போயிடும். ஆனா அந்த உயிரோட போறது 3 விஷயம் தான். சுவாமிஜி சொல்றார், புண்ணியம், பாபம், நம்ம படிச்ச படிப்பு, இந்த 3 தான் பிறவிதோறும் வருமோ. அதனால கொன்றுங்கால் கொன்றார் துணை. உடல் கொசுந்து போது கூட அழியாத துணையாக இந்த தர்மம் வரும். எப்படிலாம் முடியுமோ, உனக்கு உடம்பால பண்ண முடியுமா பண்ணு, வாக்கால பண்ண முடியுமா பண்ணு, செயலால மனசால பண்ண முடியுமா பண்ணு, ஒல்லும் வகையால் அறவினை ஓவாதே செல்லும் போதெல்லாம் செயல். இப்படி சொல்லி சொல்லி அரண் வலியுறுத்தல், தர்மம், வேற விஷயமா தர்மத்தை சொல்றார். அப்புறம் பாவம் செய்யக்கூடாது, இதுக்காக ஒரு அதிகாரம். தீவினை அச்சம், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீபம் அஞ்சப்படும். நெருப்பு கூட சசமா சுடாம விட்டுரும். நீ செய்த தீவினை நிச்சயமாக உன்னை வந்து தாக்கும், கவனம். இந்த விஷயத்த சொல்றார். அப்புறம் 5வது ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கத்தை பத்தி நம்ம எல்லாரும் இதுல இருந்து கேள்விப்படுறோம், வேதத்துல என்ன கேள்விப்படுறோம். திருவள்ளுவர் புத்தேடு வாழும் உலகு. புத்தேடுன்னா நெருக்கிற அர்த்தம் படிச்சுன்னா பொன்மயமான சரீரம் உடையவளா இருக்கலாம் ஸ்வர்க்கத்துல எல்லாரும். புத்தேடு வாழும் உலகு, வானோருக்கும் உயர்ந்த உலகம், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நிறைய இடத்துல இந்த ஸ்வர்க்கம்ங்கிற கருத்து வருது. அப்புறம் நரகம் கேட்கவே வேண்டாம். அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமல் ஆளுநர் உயித்து விடும். கண்டிப்பா கொண்டு கழுத்தா பிடிச்சு உன்னை நரகத்தை தள்ளிடும் நீ அடக்கம் இல்லாம இருந்தேனா. ஆயிருள்ங்கிறது அது வந்து நரகம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, நிறைய இடத்துல இந்த பாபத்தினால அவன் கண்டிப்பா நரகம் வருங்கிற கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் மறுபிறவி கொள்கை. நம்ம எல்லாரும் திருக்குறள் வந்து ஜைன நூல், பௌத்த நூல், அப்புறம் கிறிஸ்துவ நூல், முஸ்லீம் நூல் எல்லாருமே சொல்றாங்க. மறுபிறவி கொள்கைங்கிறது சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்கு. எட்டர்னல் ஹெல் எல்லாம் கிடையாது. இங்க வந்து மறுபிறவி கொள்கைங்கிறது திருவள்ளுவர் எப்படி சொல்றாங்க, எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு. யார் ஒருத்தனுடைய கட்டத்தை போக்கினானோ அந்த யார் நன்றி குறையதான் இருக்கிறாங்க, அவன் 7 பிறவி ஞாபகம் வச்சுப்பான். நமக்கு எப்படி நேற்று காலத்துல என்ன சாப்பிட்டே வளர்ந்து போச்சு, அப்படி இல்லை. அந்த ஜீவன்ல அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள்லாம் அட்ஜஸ்ட் ஆகி அந்த கடலை திருப்பி செலுத்துற மாதிரி ஆகுமா. எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு. அப்புறம் ஒருமைக்கள் தான் கட்ட கல்வி. ஒரு பிறவில படிக்கிறோமே அது எழுமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவி எழுகின்ற எல்லா பிறவி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக இதெல்லாம் வேத விஷயங்கள். எது எதுனா கடவுள் அப்படிங்கிற தத்துவம், அப்புறம் ஆத்மா அதாவது ஜீவாத்மா, புண்ணியம், பாபம், ஸ்வர்க்கம், நரகம், மறுபிறவி கொள்கை. இந்த 7 விஷயம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் திருக்குறளில் அப்படியே பிரதிபலிக்கிறது. திருக்குறள் முழுக்க இந்த விஷயம் தான் நிறைஞ்சிருக்கு. கடவுள் அப்படிங்கிற தத்துவத்தை திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு, முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடவுள் தத்துவத்தை சாதாரண நூல் தொடங்கும் பொழுது மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு எழுதுவா. பெரியவாள்லாம் வந்து ஒரு பகவான ஸ்தோத்திரம் பண்றது, குரு ஸ்தோத்திரம் பண்றது, அவை அடக்கம் ஒண்ணும் கிடையாது. எடுத்த உடனே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, முதல் குறள் என்ன, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்ன சொல்றாருன்னா கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் அப்படிங்கிறது வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். சுவாமிஜி சொல்லுவாங்க இருக்கு. அஸ்தி ஈஸ்வரக அஸ்தி அப்படின்னு சொல்றதே மங்கள ஸ்லோகம் தான். எழுத்தெல்லாம் அகர முதல. என்ன எக்ஸாம்பிள், அகாரம் இருக்கே அதுதான் முதல் எழுத்து. முதல் எழுத்துனா காரணம். தமிழ்ல எல்லா மொழியிலும் அந்த உயிரெழுத்து இல்லாம உயிர் மெய் எழுத்து உருவாக முடியாது.
அகாரம் இல்லாம உங்களுக்கு காணாச்சாலா வராது, இக்குதான் வரும். அப்ப இக்கு பிளஸ் ஆதான் கா வரும். ஆக இதுதான் காரணமாக இருக்கிறது, முதற் காரணமாக இருக்கிறது. உலகு ஆதிபகவன் முதற்றே. முதற்றேங்கிறது வந்து தேற்றே காலம் அழுத்தி சொல்றது. சுவாமியே சரணமையப்பா சொல்றாரு, அது மாதிரி கண்டிப்பா இருக்காதுப்பா. இந்த உலகம் ஆதி பகவன். பகவான் யார் நமக்கு தெரியுமே, 6 குணங்களை 6 பண்புகளை உடைய பகவான். அனைத்து அறிவும் உடையவர், அனைத்து ஆற்றலும் உடையவர், அனைத்து புகழும் உடையவர், அனைத்து செல்வமும் உடையவர், அனைத்து ஆளும் தன்மை ஐஸ்வர்யம் உடையவர், அப்புறம் முழுமையான பற்றற்ற தன்மை உடையவர். 6 பகவன், அந்த 6 குணங்களை சொல்றோமே, அது நிறைந்த அந்த இறைவன் ஆதி பகவன். திருவள்ளுவரோட அப்பா அம்மான்னு சொல்லலாம். பகவான் அப்படிங்கிற சப்தம் தான் ஆதி பகவன். முதற்றே அதை காரணமாக உடையதுதான் அந்த இறைவனிடமிருந்துதான் இந்த உலகம் வந்திருக்கிறது. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே. தைத்திரிய உபனிஷத்துல படிக்கிற எந்த பொருளிலிருந்து இதெல்லாம் வந்ததோ, எந்த இறைவனிடத்திலிருந்து வந்ததோ அது உபாதான காரணம். இந்த படைப்புக்கு மெட்டீரியல் காஸ்ட். இப்ப சப்பாத்தி பண்ணணும்னா மாவு வேணும், சப்பாத்தி பண்ண தெரிஞ்சா ஒருத்தர் வேணும் இல்லையா? அந்த பொருள், அந்த கச்சா பொருள்னு சொல்றோமே மெட்டீரியல், இது ரெண்டுமே ஒன்றுன்னு நம்ம முண்டகா உபனிஷத்துல கூட பார்ப்போம். எதா ஊர்ணநாவி, அந்த சிலந்தி பூச்சி எப்படி தங்கிட்டே அந்த மெட்டீரியல் எடுத்து தானே பண்ணுமோ அது மாதிரி. அதுக்கு அடுத்த 2வது குறளோ அப்படின்னா அந்த கடவுள் வந்து இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு, காரணமா இருக்காரு, அவர்கிட்ட வந்திருக்கானா? நான் வந்து இலக்கணத்தை மட்டும் சொல்றேன். கடவுளை பத்தி அவர் என்ன சொல்ற வார்த்தை வாலறிவன். என்ன சொல்ற? வாலறிவன் என்ன அர்த்தம்னா சர்வஜ்ஞா, அனைத்தும் அறிந்தவர். அதனாலதான் அவர் வந்து இன்டெலிஜென்ட் பாஸா இருக்காரு இந்த பிரபஞ்சத்துக்கு. வந்து ஆம்னிஷியன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தயானந்த சுவாமி சொல்வார், யாராவது வந்து நிறைய பேர் சொல்றாரு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு, அப்படி யாராவது சொன்னா வந்து ஆம்னிஷியன்ட் ஸ்பெல்லிங் மட்டும் கேள்வி முடிஞ்சு போயிடும். ஆக இது வந்து முதல் குறள் வந்து உலக முதல்வன் சொல்றார். அடுத்தது வாலறிவன். 3வது வந்து பண்ணா சொன்னார் இல்லையா, திருமுருகாற்று படையில முருகனை எப்படி வளர்ந்துன்றா ஆத்மஸ்வரூபமா பாக்குறா இல்லையா, அந்த உலக முதல்வன் வாலறிவன் எங்க இருக்காருன்னா மலர்மிசை ஏகினான். உன்னுடைய உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருக்கிறார். சைத்தன்ய ஸ்வரூபமாக நமக்குள்ள நான் சொல்லுக்கு பொருளாக இருக்கிறது யாருன்னா அந்த இறைவன். மலர்மிசை ஏகினான். ஏகினானா பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி இருக்காருதான் நீங்களும் பார்க்கல. ஆக முதல்ல உபாதான காரணம், நிமித்த காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம் எல்லாத்தையும் இந்த 3 குறளிலேயே இதெல்லாம் வேற விஷயமா சொல்லிட்டார். அடுத்து 4வது குறள் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு சொல்றாரு. இறைவனோட இலக்கணத்தை பாருங்க எப்படி சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலான். இது கொஞ்சம் அருமையான கோட் வந்து அண்ணா என்ன எடுத்திருக்கேன். அண்ணாவோட வேளாண்மை பேஷன் புக்ல வந்து இறைவனுக்கு வந்து இவா பிடிச்சவா இவா பிடிக்காதா அப்படிலாம் கிடையாது இல்லையா. தன்னை வழிபடுகின்ற அல்லது தன்னை வழிபடாத எல்லோரையும் காக்கின்ற கடவுள், எல்லோருக்குமே அனுகிரகம் பண்றார். பக்தர் அபக்தர், அதுக்கு 4 மந்திரம் அண்ணா அதுல கோட் பண்ணிருக்கார். ஏத்வாம் இந்திர துஷ்டு அந்த மந்திரம், ஏழே விஷா குருத்தமா விஷே அந்த மந்திரம், அப்புறம் பக்தம் அபக்தம் அவையோ அந்த மந்திரம். அப்புறம் கடைசியில ஒரு மந்திரம் சொல்றா, சமிந்திர கர்த்தகம் மிருண நிரந்தம் பாப்பயாமியா. அதாவது வேண்டியா ஒழுங்கா பண்றான், ஆனா கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணுவாங்க, காப்பாற்ற கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு இல்லையா. எவ்வளவு ஃபேரான ஒரு கடவுள். நீ வந்து என்ன வழிபடுப்பான், என்ன தப்பு பண்ணாலும் நான் சொர்க்கத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற கடவுள் இல்ல. நீ வந்து என்ன வழிபடையோ வழிபடாதையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல நீ தர்மத்தை கடைபிடி. நீ இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மீனிங் என்ன, கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. நமக்கெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு துக்கமா, பத்ராச்சந்திராமதாசரை போய் ஜெயில போட்டாலே நினைப்போம், மாணிக்கவாசகருக்கு ஜெயிலா நினைப்போம். ஆனா பகவான் எவ்வளவு ஃபேரா இருக்காரு. ஜஸ்ட் அது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா நமக்கு. கடவுளுக்கு வந்து காக்கா பிடிச்சிட முடியாது, அவரை தாஜா போயிட முடியாது, ஏதாவது ஒரு பண்ணி அவரை வந்து சமாளிச்சிட முடியாது. ரொம்ப அருமையான விஷயம். ஞானிகளுக்கும் பிராரப்தம் உண்டு. ஞானிகளுக்கும் பிராரப்தம் உண்டு. ஆமா, நிறைய சொல்லியிருக்கேன். அதையும் அதனால நமக்கு எத்தனை பாடல்கள் கிடைச்சது எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க சமூகம் சர்வ பூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி நப்ரியா. பகவான் கீதையில சொல்றாரு, எனக்கு எல்லாரும் சமம் தான் சொல்றாரு. இதுக்கு வந்து அண்ணா ஒரு அருமையான பரிபாடல் பாட்டையும் கோட் பண்ணியிருக்கா. போற்றார் உயிரினும் போற்றுனர் உயிரினும் மாற்று ஏமாற்றல் இல்லையே, நினக்கு மாற்றோரும் இல கேளிரும் இவன். அவருக்கு வந்து யாரும் எதிரியும் கிடையாதா, சொந்தக்காரனும் கிடையாதான் பகவானுக்கு. எவ்வளவு ஒரு அருமையான விஷயம், வேற விஷயமா சொல்றார். வேண்டுதல் வேண்டாமை இலான். அதுக்கப்புறம் சொல்றார் இறைவன். இறைவன்கிற வார்த்தை வந்து 2 இடத்துல கடவுள் வாழ்க்கையிலேயே, இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்புறம் பிறவி பெருங்கடல் நீங்குவர் நீங்கா இறைவன் அடி சேராதார். ஒரே அதிகாரத்துல இறைவன் சொல் 2 வாட்டி வந்திருக்கேன் அப்படின்னா 2 வேற வேற அர்த்தம். இந்த 5வது குறள்ல இருக்கிற இறைவனுக்கு தேசவியாபி சர்வகடக, எல்லா இடத்திலும் நிறைந்து கிடப்பவர், எல்லா இடத்திலும் இருக்காரு இல்லையா, சர்வகடக அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த 10வது குறள்ல இருக்கிறது வந்து காலவியாபி சத்ஸ்வரூபமா இருக்காரு.
கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் காலத்திலேயே திஷ்டதீதி சத்து. சத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? 3 காலத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இறைவன் வந்து அந்த இறைவன் தேசவியாபி, காலவியாபி. அப்புறம் 7வது குறளை சொல்லுவார், தனக்கு உவமை இல்லாதான். ஏகக, அவருக்கு நிகராகவோ மேலாகவோ யாரும் கிடையாது. அர்ஜுனன் சொல்ற நத்வத் சமோஸ்திய கதிக குதோன்யா, உனக்கு நேரா யாரு, உனக்கு மேலா யாரு, நீ மட்டும் தானேப்பா இருக்க அப்படின்னு. இது 7வது குறள். 8வது குறள் என்ன சொல்றாங்கன்னா, அறவாடி அந்தணன். இதுதான் நம்ம டாபிக். அறவாடி அந்தணன் இறைவனுக்கு கொடுக்கிற இலக்கணம். அறவாடியே நான் தர்ம கடல், தர்ம சாகர். வேத பூர்வத்தை குறிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். வேத பூர்வம் முழுக்க சுவாமி சொல்ற வேதத்துல 2 விஷயம் தான். வேத பூர்வம் தர்மத்தை சொல்றது, வேதாந்தம் பிரம்மத்தை சொல்றது. அறவாடி அந்தணர்னா என்னன்னா, அவர் தர்ம கடலாக இருக்கிறார். அந்தணர்னா அந்தத்தால் அணவப்படுபவர், ஆராய்ச்சி செய்யப்படுபவர். வேதாந்தத்தால் ஆராய்ச்சி செய்யப்படுபவர் அந்தணர். இந்த அந்தணர் சொல் 3 இடத்துல வருது திருக்குறள். இங்க ஒரு இடத்துல வருது அந்தத்தால் அணவப்படுபவர். அப்புறம் அந்தணர் என்போர் அறவோர், சாது மகாத்மாக்களுக்கு சொல்றோம். மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு வருது. அங்க வந்து அந்தத்தை அணுகுபவர். நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றவர்களுக்கும், அந்த யார் வேதாந்தத்தை படிக்கிறாரோ அந்த அந்தணர்களுக்கும் அந்தணருக்கு பேர், அந்த சாதுகளுக்கும் அந்தணருக்கு பேர். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஆதியார் நின்றது மன்னவன் போல் அப்படின்னு வரும். அந்தணர் ஊருக்கும் அறத்திற்கும் ஆதியார் நின்றது மன்னவன் போல். செங்கோல் பத்தி, செங்கோல் ஒரே கண்ட போட்டு இல்லையா, செங்கோல் வந்து இது கிடையாது அது கிடையாதுன்னு செங்கோல் பத்தி, செங்கோல் மெய் 10 கூட எழுதியிருக்காரு. அந்தணர் ஊருக்குண்டான வேதத்துக்கும் அறத்திற்கும் ஆதியார், தர்மத்திற்கும் இந்த வேதத்திற்கும் எது இதுன்னு கேட்டா ஆதியார் நின்றது மன்னவன் போல். அண்ணா வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னா, அரு தொழிலோ இது சொன்னார் இல்லையா, இப்போ ஷட்கர்ம நிறத்தாக சொன்னார் இல்லையா, 6 திருக்குறளே ஆ பயன் குன்றும் அரு தொழிலோ நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். இந்த ராஜா சரியா ஆட்சி படலைன்னா ஆ பயன் குன்றும், பசுமாடெல்லாம் வந்து பாலே சரியா கொடுக்காது. அரு தொழிலோ நூல் மறப்பர், வேதத்தை மறந்து போயிடுவாங்க. ராஜா சரியா இல்லைன்னா யதா ராஜா ததா பிரஜா. அதனால ரொம்ப முக்கியம், அரசன் ஒழுங்கா கவனமா மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வருது. அப்புறம் 9வது குறள்ல எண்குணத்தான். எண்குணத்தான் அச்சிந்திய, எண்ணுதற்கரிய பண்புகளை உடையவர். இதுவரைக்கும் சொன்ன 8 குறளுடைய விஷயமாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய சுதந்திர கதை உரையாசிரியர்கள் கூந்து விளையாடுறாங்க. எண்குணத்தான அஷ்டமா சித்திகள், அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அது சித்தர்களுக்கே சொல்றோம். இதற்காண்டியும் இறைவனை பற்றி என்னெல்லாம் 8 விஷயங்கள் சொல்ல முடியுமோ, அஷ்டமூர்த்தினா தட்சிணாமூர்த்தியை பத்தி வருமே, எல்லா விஷயத்தையும் போட்டு எண்குணத்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் இறைவன், இதுதான் பகவத் விஷயமாக இறைவன் அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் கொடுக்கிற பிக்சர் வந்து எப்படி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து நம்ம திருக்குறள்ல யாராவது கடவுள் வாழ்க்கை இப்படி படிச்சிருப்போமா? வந்து சும்மா அந்த 2 மார்க்குக்காக ஸ்கூல்ல ஏதோ 4 குறளை படிக்கிறோமே தவிர கடவுள் விஷயம் வேதத்துல எப்படி சொல்லிருக்கோ அதை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாம அழகா எழுத சொல்லியிருக்க. அடுத்த அதிகாரமே என்ன பண்றாருன்னா வால் சிறப்பு, எப்படி படைப்பவரை பற்றி சொல்லிட்டு அடுத்து படைப்பை பத்தி சொல்றது. இந்த படைப்பு எப்படி படைத்த படைப்போட உபலட்சணமாக இந்த படைப்புல ஒரு அம்சத்தை சொல்லணும்னா வான்மழை, வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று உணரப் பாற்று. ஏன்னா இந்த உலகம் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்னது? தண்ணி. தண்ணி எங்கேருந்து வரும்? மழையிலேருந்து வரும். அதனால இது வந்து அமிர்தம் பா. இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அமிர்தம் வா ஆப்பாக கைத்திரி ஆரண்யகம் சொல்றது. அதே வார்த்தை இது வந்து மழை நீர் அமுதம் என்றோ சுவாமி சொல்ற. மழை பெய்யும்போது ஓடக்கூடாது, வருஷத்தின தாவே. அது வந்து மழை பெய்யும்போது ஓடக்கூடாது, அமிர்தம் பா, அமிர்தத்தை வந்து இது பண்ணு அனுபவி அப்படின்னு சொல்லுவாரு. ஆக இப்படி வந்து இதுல வந்து வான் சிறப்புல நிறைய குரட்பாக்கள் சொன்னாலும் ஒரு முக்கியமான குரல் அண்ணா அழகா சொன்னா தானம் அப்படின்னு சொன்னா. தானம் வந்து முக்கியமான தர்மம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். திருவள்ளுவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மழை சரியா பெய்யலைன்னா தானமும் தவமும் சரியா நடக்காது. தானம்னா என்னன்னா விகஸ்த தர்மம். விகஸ்தனோட மிக முக்கியமான தர்மம் தானம், சன்னியாசியோட மிக முக்கியமான தர்மம் தவம். இந்த தானம் தவம் இந்த 2 வார்த்தையில அவர் குறிப்பிட்டது வந்து இல்லற தர்மம் துறவர தர்மம். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும் பொழுதே இந்த திருக்குறளை வந்து ஆயிரம் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படி பிரிச்சிருக்காரு. இல்லறவியல் துறவரவியல் சொல்லியிருக்காரு. இது வேத விஷயம். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, ஆதிசங்கரன் கீதா பாஷ்யத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றார், விடோகி வேதோக்தோ தர்மஹ பிரவೃತ್ತಿ லக்ஷணோ நிவೃತ್ತಿ லக்ஷணஸ்ச ஜகதஹ ஸ்திதி காரணம் அப்படிங்கிற. இந்த உலகம் நன்றாக இயங்குவதற்கு 2 விதமான அறங்கள் வேதத்தினால் உரைக்கப்பட்டன. அதான் லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞானயோகேன சங்கியானா கர்மயோகேன யோகினாம். இதை வந்து ரொம்ப அழகா தானம் தவம் இந்த 2 வார்த்தையில சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த வான் சிறப்பு அதிகாரத்திலேயே வேத விஷயமா இருக்கிற குறளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்றா, நீரின்றி அமையாத
இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. முதல்ல ஏதாவது வேற வீட்டுக்கு குடி போக போறோம், இந்த வீடு சௌரியமா இல்ல வேற வீடு பார்க்க போறோம்னா சரி, இல்ல வேற கிரகத்துக்கே போறோம்னாலும் சரி, முதல்ல தண்ணி இருக்கா, அங்க மனுஷன் வாழ முடியும்னா தண்ணி வேணும். அப்போ தண்ணி இருக்கான்னு பாக்கணும். நீரின்றி அமையாத உலகு எனின் அது மாதிரி ஒழுக்கு இன்றி வானமையாது. வேற விஷயம், நம்ம ஒழுக்கமா வாழலைன்னா மழை பெய்யாது. ஒழுக்கு இன்றி வானமையாது, வானின்றி நீரமையாது, நீரின்றி உலகம் அமையாது. என்ன கனெக்ஷன்? கீதை வருதியா, அன்னா பவந்தி பூதானி பர்ஜன்யா அன்ன சம்பவக யஜ்ஞா பவதி பர்ஜன்யா. யஜ்ஞம் இந்த முறையான வாழ்க்கை முறை, வேள்வியிலிருந்துதான் மழை வரும். யஜ்ஞா பவதி பர்ஜன்யா. அதனால திருவள்ளுவர் ரொம்ப அழகா இந்த ஒழுக்கம்ன்ற விஷயத்துல கொண்டு வர, ஏதோ மழை பெய்யும்பா அப்படி இல்ல, நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் மழை பெய்யும். நம்முடைய ஒழுக்கத்திற்கும் வான்மழைக்கும் உள்ள அதிர்ஷ்டமான தொடர்பை நிலைநாட்டுறார். அடுத்த அதிகாரம் என்னதுன்னு பார்த்தா நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைனா என்ன? துறவிகள் மகான்களை பத்தி சொல்றாரு. அதுல ஒரே ஒரு குறள் என்னன்னா, இப்ப வால்மீகியோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு, ராமாயணத்தை படிச்சாலே போதும் இல்லையா? ராமாயணத்தை படிச்சாலே வால்மீகி யாரும் தெரியாது, வேதத்தை பார்த்தாலே வேத ரிஷிகள் எப்படிப்பட்டவான்னு தெரியாது, பாரதத்தையும் பாகவதத்தையும் பார்த்தாலே வியாசர் பேர்பட்ட மகான்னு தெரியாது. அது அழகா பதிவு பண்றார் திருவள்ளுவர். நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைமொழி மாந்தர் ரிஷிகள், நிறைமொழி மாந்தர்னா ரிஷிகள், உள்ளத்தின் நிறைவிலிருந்து தோன்றிய சொற்கள், அந்த வேத சொற்கள்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டன, மந்திர திருஷ்டான்னு சொல்றோமே. நிறைமொழி மாந்தர் பெருமை, அவர்களுடைய பெருமை நீ சொல்ல வேண்டாம்ப்பா, நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த பூமியில தோன்றின மறைமொழி இருக்கே, வேதங்களும் ராமாயணமும் மகாபாரதமும் இந்த இதிகாச புராணங்களே அந்த பெரியவர்களுடைய பெருமையை காட்டிவிடும், உணர்த்திவிடும். நம்ம தான் இருப்போம் போயிடுவோம், காலமா இதெல்லாம் இருக்க போறது, இருந்து கொண்டே இருக்கு. எப்படி இருக்குன்னா அதோட அதை படிச்சாலே அந்த மகாத்மாக்களுடைய பெருமை நமக்கு தெரியும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எப்படி நிறைமொழி மாந்தர்னா ரிஷிகள்னு சொல்றீங்கன்னா, தொல்காப்பியம் சொல்கிறது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். மந்திரம் அப்படின்னாலே அது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி, அதுக்குதான் மந்திரம்னு பேரு தொல்காப்பியர் சொல்றார். ஆக இந்த 3 அதிகாரங்கள், அதுக்கப்புறம் தான் அரண் வலியுறுத்தல் முன்னாடியே பார்த்தோம், புண்ணிய விஷயமா சொன்னார். இந்த 4 அதிகாரங்கள், அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 அதிகாரத்தை பாயிரம்னா இன்ட்ரோடக்ஷன். எந்த நூலுக்கும் ஒரு முகவுரை இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா? 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பனுவல் அன்றே. ஒரு நூல் இருந்தா அந்த 4 விஷயம், அதாவது இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதிகாரி விஷயம் சம்பந்தம்லாம் சொல்லுவோமே, ஒரு அழகான முகவுரை இருக்கணும். அது மாதிரி இந்த 4 அதிகாரத்தை நிறைவு பண்ணிட்டு இப்ப இல்லறவியலுடன் நுழையார் திருவள்ளுவர். வாழ்க்கை, கிரகஸ்த தர்மம். முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணிட்டு நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லல. ஈவாழ்வான் என்பால் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. இந்த இல்வாழ்க்கை வாழறானே என்ன பண்ணணும்னா 3 பேரை நல்லா பார்த்துக்கணுமா? யாரு? பிரம்மச்சாரிய, வானப்பிரஸ்தன, சன்னியாசிய. இவங்க 3 பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இல்லறத்தாருக்கு இருக்கிறது. ஏன்னா கிரகஸ்தன் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். பிரம்மச்சாரி வேற படிக்கணும், படிக்கிற பருவத்துல இருக்கா. அப்புறம் வானப்பிரஸ்தர் தவம் பண்ணணும். சன்னியாசி அவர் சாஸ்திரங்கள் விசாரம் பண்றது, தபஸ் பண்றது, பக்தி பண்றதுன்னு இருப்பார். இவருடைய வேலை என்ன, இல்லறத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா இவர்கள் 3 பேரையும் பார்த்துக்கிறது தான் என்னோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறார். அப்புறம் பஞ்சமகா யஜ்யம் சொல்றார். வேத விஷயம் தைத்திரிய ஆரண்யகத்துல வருது, அது அப்படியே சொல்றாரு, ஆனா கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. நமக்கு தெரியும் பஞ்சமகா யஜ்யங்கள் என்னென்ன? தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், அப்புறம் மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், அப்புறம் ரிஷி யஜ்யம், பிரம்ம யஜ்யம். 5 வேள்வி. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தலைனா பிரைமரி டியூட்டி, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பண்றது இல்ல, ஒவ்வொரு நாளும் நீ பண்ண வேண்டியது என்னதுன்னா, தென்புலத்தார்னா பித்ருக்கள், தெய்வம்னா தேவ யஜ்யம், விருந்துங்கிறது மனுஷ யஜ்யம். திருவள்ளுவர் இந்த மனுஷ யஜ்யத்துக்காக ஒரு அதிகாரமே தனியா எழுதியிருக்கார். அதான் அதோட சிறப்பு. மனுஷ யஜ்யம் ரொம்ப முக்கியம், பின்னாடி பார்க்க போறோம். விருந்து ஒக்கல் தான் நம்மளை சுத்தி இருக்கிறவா, இங்க கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. பூத யஜ்யம்ங்கிறது ஒக்கல், நம்மளை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் வச்சுக்கலாம். தான்னா தன்னுடைய குடும்பம், தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும், அதுதான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் சொல்லிட்டு இல்வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான 2 அம்சங்களா 2 பண்புகளை சொல்றாரு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? 2 விஷயம் இது ரொம்ப ரொம்ப எசென்சியல் பா, இன்றி அமையாததுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஒரு வீடு குடும்பம் அப்படின்னு இருக்கா, இந்த 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். என்ன விஷயம் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கணவன் மனைவி இருக்கா, அவளோட பண்புகள் கேட்கிறேன். என்ன இருக்கணும்? ரொம்ப அந்த குடும்பத்துல என்ன நிலையில் இருக்கணும்? விருந்தோம்பல் நிச்சயமா இருக்கணும். அதுக்கு அன்பு, எக்ஸலென்ட். ஒற்றுமை, வெரி குட். அன்பு, சரியா? முதல் விஷயம் அன்பு, ஒற்றுமை. அதுக்குள்ளேயே அன்பு இருந்தா அதை புரிஞ்சுக்க முடியும்.
அடுத்தது அறம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அண்ணா நமக்கு எவ்வளவு சீதாராமன் அமைச்சிருக்கா, எவ்வளவு அன்பு, அவன் 2 பேருக்குள்ள எவ்வளவு பரஸ்பர அன்பு, எவ்வளவு தர்மம். ஏதோ காட்டுக்கு போகணும் இல்லாங்க, எவ்வளவு வந்து கரதூஷணர் போற எடுத்து ராமர் இது பண்ற ரிஷிகளுக்கு அவையும் கொடுக்கிறாருன்னா அறம் 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 தர்மமூர்த்தியா இருக்காரு இல்லையா ராமச்சந்திர பிரபு. அண்ணா நமக்கு காமிச்சிருக்கா அந்த அன்பும் அறமான சீதாராமரை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆக அதுதான் இல்வாழ்க்கையோட பண்பு, பயனும் அதுதான். இல்வாழ்க்கைதான் என்ன பயன் கேட்காது, அன்பாக இருப்பதே பயன், அறத்தை கடைபிடிப்பதே பயன் அப்படி சொல்றாரு. பண்பும் பயனும் அது அப்படி சொல்றாரு. ஆக இதான் இல்வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அது அடுத்த அதிகாரம் பார்த்தா வாழ்க்கை துணை நலம், மனைவியை பத்தி சொல்றாரு. பெண் என்பவள் எப்படி இருக்கணும், கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும். சீதாவா காட்டுற கற்பெண்ணும் திண்மை சும்மா பயந்தாங்க இல்லப்பா, என்ன உறுதி, என்ன மன உறுதி இருக்கணும். அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளவு மனசுல வந்து திடம் இருக்கணும், உறுதி. கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும், பெண்ணில் பெருந்தக்க யாவுள்ள. அதே மாதிரி மத்தவங்க வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணிலாது பண்ண முடியாது. சிறை காக்கும் காப்பு எவர் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நம்மதான் அதை காப்பாற்றணும், தற்காப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பத்தி சொல்றாரு. கணவன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காரு இந்த ஆர்டர், அந்த கணவன், அப்புறம் மனைவி, அப்புறம் குழந்தைகள், மக்கள் பேரு. நம்ம எதையோ வாழ்க்கையில பாக்கியம்னு சொல்றோம். திருவள்ளுவர் சொல்றார், என்ன மாதிரி புலவர்கள்லாம் சொல்றோம், பெருமாற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. அறிவான குழந்தைகள் பிறந்துட்டான்னு சொன்னா அந்த மாதிரி பாக்கியம் உலகத்துல கிடையாது. அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற, அதை நாங்க பெருசா வேற பெரிய பாக்கியமா நினைக்க மாட்டோம் அப்படிங்கிறோம். அப்புறம் நம்ம எல்லாம் குழந்தைக்காக சொத்து சேர்த்து வைப்பேன். பையன் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அவருக்கு வந்து கேபிடேஷன் ஃபீஸுக்காக நான் பிளாட் வச்சுக்கேன். உருப்படவே மாட்டான்னு முடிவு பண்ணிடுவார் அப்பாவே, அவன் மார்க் வாங்க போறது இல்ல. திருவள்ளுவர் சொல்ற தம்பான் என்ப தம் மக்கள், உன்னோட சொத்து எதுனா ஒரு குழந்தைதான், அவர் கொண்டு தம் தம்பினையான் வரும், அவனே சம்பாதிச்சுப்பான். நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அறிவும் ஒழுக்கமும் தானே தவிர நீ அவனுக்கு சொத்துலாம் சேர்க்க வேண்டாப்பா. அப்படி நம்ம முன்னோர்கள் வாழல. எந்த அப்பாவும் பையனுக்கு சொத்து சேர்க்கல. என்ன சொல்லி கொடுத்தா, வேதத்தை சொல்லி கொடுத்தா, தர்மங்களை சொல்லி கொடுத்தா, இல்ல எப்படி வாழணுங்கிற வழியை சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். தம் பொருள், அதாவது நம்முடைய பொருள் நம்முடைய மக்கள் தான், அவர் பொருள் தம் தம்பினையான் வரும், அவனே பார்த்து பாதுகாப்புறோம் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து ஒரு குரல் ரொம்ப அழகான கௌசல்யா மாடல் நினைப்பேன் அந்த குரலை வந்து, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இது. இப்ப நம்ம குழந்தை ரொம்ப அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பா வந்துருக்குன்னா நம்மளை காட்டிலும் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மை அது. அண்ணா ஒரு இடத்துல சொல்லுவா, திருப்பி புஷ்பக விமானத்துல வரும் பொழுது அந்த வானர ஸ்திரீகள்லாம் நாங்களும் வரோம்னு சொல்றாங்க. ஏன்னா ராமர் கிட்ட அம்மா இருக்காளே அவளை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலும், ராமர் வந்து கௌசல்யா வர்தனகா இருந்தா கூட உலகத்துக்கு எப்பேற்பட்ட நன்மை பண்ணிட்டார். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் சொல்லிட்டு குடும்பத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா எல்லா வீட்லயும் நீங்க பார்த்தா இம்போர்ட்டட் பர்னிச்சர், ஃப்ரிட்ஜே வந்து பீரோ சைஸ்க்கு வாங்கி வச்சுக்கிறா. எங்க ஊர்ல பழைய கொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சாதம் வைக்கிறதுக்கு பீரோ சைஸ்க்கு எல்லாம் இருக்கு, வீட்டுல இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அன்பு இருக்கா, அன்பா அதான் இல்ல. ஏன்னா பேசிக்கிறதே கிடையாது யாரோடையும். திருவள்ளுவர் சொல்றார், குடும்பத்துடைய மிக முக்கியமான அம்சம் அன்பு, அன்புடைமைன்னு 10 குறள் சொல்லுவோம். குடும்பத்துல எல்லாரோடையும் அன்பா பழகணும், சிறு சிறுன்னு விழக்கூடாது, எல்லாருக்கும் உதவி செய்யணும், பிரியமா இருக்கணும், அன்பை வளர்க்கணும். இந்த அன்புங்கிற விஷயம் வந்து ரொம்ப அப்டிராக்ட் தானே. நான் அன்பா இருக்கேன் சொல்லிட்டு அன்பை வெளிப்படுத்த வேண்டியது இல்லையா? அன்பை வெளிப்படுத்த என்னோட தமிழ் அம்மா ஸ்கூல்ல சொல்லுவா, அதாவது வீட்டுக்கு வந்தா வாங்க பாடி லாங்குவேஜ் தானே வந்து வாங்க 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 கூப்பிடுறது வாங்க சாப்பிட்டுதானே வந்தீங்க அப்படி இல்ல. உங்களோட அன்பை வந்து பறந்துப்பா விருந்தோம்பல் பண்ணணும். அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல். கடைசியாக சொல்றேன், அன்புடைமை வெளிப்பாடு விருந்தோம்பல். விருந்தோம்பல் நாங்க சூப்பரா பண்றோம். எங்க சித்தப்பா, பெரியப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போறது இல்ல விருந்தோம்பல். விருந்து என்பது புதுமை. நமக்கு யாருமே தெரியாத ஒரு ஆளுக்கு போய் சாப்பாடு போடுறதுக்கு பேரு தான் விருந்தோம்பல். நீ வீட்டுல இருக்க, நீ வந்து குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விருந்தோம்பல் பண்ற, நீ வீட்டுல இருக்கிறதே விருந்தோம்பல் பண்றதுக்கு தான். நீ வந்து இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இருந்து நான் காட்டுக்கு போல, நீ வானப்பிரஸ்தன் ஆகல, இன்னும் வீட்டுலதான் இருக்க இல்லையா? இருந்து ஓம்பி சாமான நிறைய சேர்த்து வச்சிருக்க. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. விருந்து புறத்தலா தான் உண்டல் சாவா மருந்தையும் வேண்டற்பாட்டென்று. விருந்தாளிய வாசல உட்கார வச்சுட்டு நீ சாப்பிட்டேன்னா அது அமிர்தமாக சாப்பிடக்கூடாது.
நச்சிகேதஸ் வாசல் நிற்பார் இல்லையா கட்டோபனிஷத்துல, அப்ப வந்து அந்த யமதர்மராஜா அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இருக்காரு. அவர் வந்தவரை சொல்லுவாங்க வந்து யாருடைய வீட்டில் விருந்தாளி உணவு இருந்தாமல் செல்கிறானோ அவன் என்ன செய்யறான், அவனோட புண்ணியங்களையும் செல்வங்களையும் அழித்து விடுவான். சீக்கிரமா போய் வரம் கொடுக்கறதுக்கு விரைவா இல்லையா யமதர்மராஜா. ஆக வேளாளன் என்பால் விருந்திருக்க உண்ணாதான் இன்னொரு பாட்டு இருக்கு, திரிகடுகம் நினைக்கிறேன். வேளாளன் என்பால் விருந்திருக்க உண்ணாதான், என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிடுறது. திருவள்ளுவர் காட்டுற அந்த விருந்தோம்பல ரொம்ப அழகு. அதாவது விருந்தாளி என்ன வீட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க, அப்படி இல்ல. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. காத்தாட போய் ட்ரெயின்ல ஏற்றி விட்டு மதியானம் இன்னும் ரிசீவ் பண்ணிட்டு வரான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். எங்க வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவா, எங்க வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவான்னு காத்துன்னு இருக்கிறவங்க தேவகண்ணா இவன் தான்ப்பா நமக்கு விருந்து, இவன் எப்ப நம்ம உலகத்துக்கு வருவான், இவனை நம்ம எப்ப உபச்சாரம் பண்ணாலும் தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திரும். அதை பத்தி சலிச்சுக்கிறது இல்லை. நானும் நினைச்சுட்டேன், நம்ம பாட்டி காலத்துல விறகு அடுப்பு வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு எதிரோ வேற சாப்பாடு போட்டாங்க. நீ நம்ம வீட்டுல வந்து 4 அடுப்பு கேஸ் இருக்கு, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, ரைஸ் குக்கர் இருக்கு, நீ என்னென்னமோ இருக்கு. ஆனா யாராவது வந்து பையன் வந்துட்டோங்களா டென்ஷன் ஆயிடும். அது ஏன் வந்து இவ்வளவு அடுப்பு வச்சுருந்தா நம்ம மனசுல எவ்வளவு தூரம் அந்த பண்பாட்டுல இருந்து தள்ளி வந்துட்டோம். தமிழர் பண்பாடுன்னு சொல்ற வேத பண்பாடு தானே தமிழர் பண்பாடு. சுவாமிஜி சொல்றார், இந்தியாவுடைய தேசிய நல்ல குணம் விருந்தோம்பலாம். எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் விருந்தோம்பல் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கிறது. அதே மாதிரி நம்ம நாட்டுடைய தேசிய தீய குணம் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? கரப்ஷன். கரப்ஷன் உண்டு. இன்னொன்னு வந்து பொறாமைன்னு சொல்றாரு சுவாமிஜி. இன்னொருத்தர் வளர்ந்து பிடிக்காது, ஏதாவது பண்ணி இழுத்து விட்டுருவோம். தேசிய நல்ல பண்பு வந்து விருந்தோம்பல். ஆக செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இந்த செல்விருந்துக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. சில பேர் ரோட்டோரமா நடக்க முடியாம உட்கார்ந்து இருப்பா, டிசேபிள் பீப்புளா இருப்பா. அவளுக்கு போய் அவ இருக்கிற இடத்துல சாப்பாடு ஊட்டி விடுற ஆளா இருக்கா. சென்னையில நான் பாத்துட்டேன். நேர போய் மனநிலை சரியில்லாதா இருக்கா, தினமும் சும்மா ஒரு நாள் பண்றது, தினமும் போய் அவளுக்கு முகம் தொடச்சு விட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வருது. செல்விருந்து நம்மளே வீட்டுல இருந்து சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருது. இந்த பஞ்சமகாரியம் தினம் பண்ணணும்னு சொல்லிருக்கியா, திருவள்ளுவர் அந்த விருந்தோம்பல அப்படி அடிச்சு ஆணித்தரமா ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, சரி விருந்தோம்பலோட ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன? விருந்தோம்பல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியும்? எக்ஸலென்ட். சிரிச்சுட்டு மலர்ந்த முகத்தோட பண்ணணும். இன்முகம். கரெக்ட். இன்முகத்தோட பண்ணணும். வந்துட்டாலே மூஞ்சி இதுக்கு எல்லாம் பண்ணிக்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப சோகமாலாம் இருந்தா அவ்வளவுதான் விருந்தாளி போயிடும். உன்னால எனக்கு கஷ்டம் அப்படிங்கறத நம்ம காட்டவே கூடாது. ஆக விருந்தோம்பல் கல்வி எழுத வச்சா இனியவை கூறல். நீ சாப்பாடு அப்படி இப்படி கூட பண்ணு, ரசத்தை விட்டு எல்லாரும் கூட பரவாயில்ல, இனிமையா பேசு. இனிமையா பேச்சே வாங்கிடுவோம் இல்லையா? அவ வீடு எப்படி இருந்தாலும் சரி, சாப்பாடு பேச்சுல அப்படி வந்து அதனால திருவள்ளுவர் வந்து இனியவை கூறல் அதிகாரத்தை விருந்தோம்பலுக்கு அப்புறம் வச்சிருக்காரு. ஏன்னா விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமான அம்சம் இனியவை, இனிமையா பேசுறது. வேதம் சொல்றது ஜிஹ்வாமே மதுமத்தமா மதுவக்ஷியாமி மதுவஷி, தேன் போன்று இருக்கட்டும் என்னுடைய நாக்குன்னு சொல்றது இல்லையா? இனிமையா பேசணும், அவ்வளவுதான் அடிச்சு விட அப்படின்னு கலவரம் அப்படி இல்லை, அடிச்சு வரக்கூடாது. திருவள்ளுவர் வந்து இன்சொல்லுக்கு வந்து இலக்கணம் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இன்சொல்லா என்னன்னா, ஈரம் அழகி படிநிலவாம் செம்பொருள் கண்டால் வாய்ச்சொல். ஈரம் அழகினா அன்பு தோய்ந்த சொற்கள் முதல் கண்டிஷன். இனிய சொல் எதுனா அன்பு தோய்ந்த சொற்கள். ரெண்டாவது என்னன்னா படினி இலவாம், பொய் கலக்கக்கூடாது, இவருக்கு அடிச்சு விடக்கூடாது. இனிய சொல்லுங்கிறதே பொய் இல்லாத சொல், அன்பு தோய்ந்த சொல். மூணாவது அழகா ஒரு வார்த்தைப்பட்டார், செம்பொருள் கண்டால் வாய்ச்சொல். அண்ணா பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் நம்மளும் பேசுறோம் இல்லையா? இப்ப சமீபத்தில் அந்த வால்மீகி ராமாயணத்தை வச்சே ஒரு சாசனம் பண்ணிருக்கோமே, அது என்னதுன்னா செம்பொருள் கண்டால் வாய்ச்சொல். நம்மளே சாசனம் எழுதலாம், இருந்தாலும் வால்மீகியோட வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகு இல்லையா? செம்பொருள் ஏன்னா வந்து அவருடைய ஹிருதயத்திலே வரக்கூடிய சொற்கள். செம்பொருள் கண்டால் வாய்ச்சொல், அதை நம்ம பேசுறது இனிய சொல். திருவள்ளுவரோட மனசு எப்படி இருக்கு பாருங்க, இனிய சொல்லுங்கிறது இது சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அகநமர்ந்து செய்யால் உரையும். நீ வந்து ஒரு வீட்டுல வந்து அண்ணா மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணணும், இனிமையான சொற்களை பேசுப்பா. நிறைய இடத்துல சொல்றாரு. நீ வந்து உன் வீட்டுல மகாலட்சுமி எப்பயுமே இருக்கணும், ஸ்ரீ இருக்கணும்னு சொன்னா இனிமையான சொற்களை பேசு. கடுமையான சொற்களை ஒரு பொழுதும் பேசாத. திருப்பி இந்த இனிய உலகாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்ற பஸ்ல மட்டும்தான் எழுதி போட்டுப்பான். அப்புறம் அடக்கம் அமரோடு முடிக்க எழுதி போட்டுப்பான். திருப்பி நம்ம ஸ்கூல்ல படிச்சு அதே குரல் தான் பஸ்லயும் படிப்போம். ஆனா இன்சலால் ஈரம் அழகி படிநிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இப்படி சொல்றார் திருவள்ளுவர். ஆக இது வந்து வரிசையா நம்ம இப்படி பார்த்துட்டே வந்தோம்னா ஒரு அதிகாரத்துக்கு மேல ஒரு அதிகாரத்தை பில்ட் பண்ணிட்டே போறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு,
சொல்றாங்க, செய் நன்றி அறிதல். இந்த வார்த்தையை கவனிங்கோ, செய் நன்றி அறிதல். சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கு? ராமரை பத்தி என்ன சொல்றோம்? கிருத்தஜ்ஞா, கிருத்தஜ்ஞா இல்லையா? அறிதல், செய் நன்றி அறிதல். அப்படியே அதே வார்த்தையை போடுற, செய் நன்றி அறிதல். எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு. நம்ம வந்து நன்றி உணர்வோட இருக்கணும். அந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்றாரு. மழை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு எப்படி உதவி பண்றது, காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்றாரு. நிறைய குறைப்பாக்கள்ல ரொம்ப அழகா அந்த நன்றி விஷயத்தை சொல்லிட்டே வர. மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அப்புறம் இன்னும் சொல்றார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு கிருத்தக்னே நாஸ்தி துஷ்கிருதி அப்படின்னு ஒன்று வரும். நன்றி கொன்ற பாவம் செய்யக்கூடாது. அதோட ரொம்ப முக்கியமா ஒரு சொல்வார், என்னது, அந்த கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். நம்மள கொலை பண்ண வராமலே ஒரு பெரிய தீங்கு பண்ணிட்டான், ஆனா ஒரே ஒரு நல்லது பண்ணான்னா அவனை வந்து அதுக்காக மன்னிச்சு விட்டுடலாம். ராம ஞாபகமே உங்களுக்கு, கதஞ்சி உபகாரேன ரேகேன விஷயத்தி சதமப்பி ஆத்மவத்தையா. அப்படியே கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒன்னே ஒண்ணு நினைச்சு நீ அவன் விட்டுடலாம்பா. அதனால ரொம்ப அழகா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. இந்த ஒரு குரல் வந்து நம்ம ஞாபகம் அழைத்தோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது. நம்ம எல்லாம் ஞாபகம் கூட நன்றல்லது தான். 25 வருஷம் முன்னாடி அவன் என்ன பண்ணா, என்ன சொன்னா தெரியுமா? என்ன பார்த்து 25 வருஷம் ஏதோ நல்லது பண்ணிருக்கான், அதெல்லாம் விட்டுருவோம். 25 வருஷம் முன்னாடி வாக்குக்கு பேர்ந்தப்ப ஒரு வார்த்தை சொன்னா, நான் மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. நன்றல்லது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எத்தனை நன்றி இந்த குரல்ல வருது பாருங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சரி நன்றி நன்றி உணர்வுனா ராமாயணத்துல யார சொல்லலாம்? நம்ம யார் ரொம்ப நன்றி உணர்வோட இருந்தா? எல்லாருமே இருந்தா. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் சுக்ரீவன், ஜடாயு. சரி, இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நன்றி உணர்வுனால சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தர்மத்திலிருந்து விலக வாய்ப்பு இருக்கு. கும்பகர்ணனுக்கு நன்றி உணர்வு இருந்ததா? சொல்லுவாங்க, கும்பகர்ணனுக்கு தெரியாத இந்த ராவணன் பண்றதுலாம் தப்புன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனாலும் என்ன சொல்றான், அண்ணா அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனால நடுவு நிலைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சார். ஃபேரா இருப்பா, விபீஷணன் மாதிரி இது, கும்பகர்ணன் மாதிரி இருக்காது. அண்ணாதான், ஆனாலும் எது தர்மம், தர்மம் எங்க இருக்கு? ஆனா அந்த விபீஷணன் அண்ணா சொல்லும் போது எப்படி ஓடி ஓடி போய் சபையை கழிச்சுட்டு வீட்டுக்கு போய் சொல்லி எத்தனை பாடுபடுற அந்த விபீஷணன் வந்து அந்த ராவணனுக்கு வந்து விஷயத்த சொல்றதுக்கு அவன் உரைக்க மாட்டேங்கிறது அவனுக்கு. ஆக நடுவு நிலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பகவான் விருப்பு வெறுப்பு இல்லாதவரோ, வேண்டுதல் வேண்டாம இல்லாதோ, நம்மளும் ரொம்ப ஃபேரா இருக்கணும், தார்மீகமா இருக்கும். நமக்கு தெரியணும் இது சரி இது தப்பு, இப்படிதான் ஓரம் சாராது இருத்தல். அண்ணா ரொம்ப 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 நினைச்சு நமஸ்காரம் பண்ற விஷயம் என்னன்னா, அண்ணா எல்லாத்தையும் உள்ள மாதிரி அப்படியே பார்ப்பான். எதுவும் ஒண்ணு இப்படிங்கிறதா இருக்க மாட்டான். எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கின்ற அறிவு பார்வை, ஓரம் சாராது இருத்தல். தமிழ்னா ஒரு இது, சம்ஸ்கிருதம்னா ஒரு துவேஷம், எதுவுமே கிடையாது. எல்லா மொழிகளும் அதுல இருக்கிற அதது விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்லி அது ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அந்த விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, அடக்கமுடைமை. நான் ஜஸ்ட் சொல்லிட்டே வரேன் என்னெல்லாம் இருக்கு. இல்லற தர்மமா என்னென்ன சொல்றாரு? அடக்கமா இருக்கணும், நாவடக்கம், பேச்சுல கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. புலனடக்கம் சொல்றாரு, பொதுவாகவே அடக்கம் சொல்றாரு. நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானப்பெரிது. இந்த இடத்துல என்ன தெரியுமா, நிலையில் தெரியாது, கிரகஸ்த தர்மத்திலிருந்து விலகாம அப்படியே ராமர். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் வானம் பெரிது. ஸ்தாவரான அந்த ஹிமாலய சமமா வருவார் ராமர் இல்லையா, இமயமலை மாதிரி அப்படி இருக்கணும். இல்ல மலையினும் வானம் பெரிது, மலையை காட்டிலும் வசதியம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அதிகாரத்துல இன்னொரு குரல் வருது, இதுல இல்ல அடுத்த குரல், அடுத்த அதிகாரம் சாரி, ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். இங்க வேதம் படிக்கிறவாளுக்காக ஒன்று சொல்றாரு. வேதம் படிக்கிறவர்களுக்கு வேதம் மறக்கக்கூடாது. அதுக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்து சொல்றோம். நான் கேள்விப்பட்டேன், டெமென்ஷியாலாம் வந்தா கூட வேதம் மறக்காது. ஏன்னா நம்ம எது மெமரியில அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. நான் சாமிஜிட்ட கேட்டேன் ஒரு தடவை, ஏன் ஆஸ்திரேலியா வரைக்கும் போறேன் ஃபிளைட்ல, போர் அடிக்காதா சாமிஜிட்ட? வேதம் சொன்னீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள வந்துடும் ஆஸ்திரேலியா அப்படின்னு. 36 மணி நேரம் சொல்லுவாங்க. கிருஷ்ணகிரியில வந்து சொல்ல ஆரம்பிச்சாருன்னா சொல்லி முடிச்சிருவாங்க, அதுக்குள்ள சிட்னி வந்துருமா. வேதம் மறக்கக்கூடாது, ஒரு பேசிக் ரூல். அதுக்காகதான் மனப்பாடம் பண்றா குழந்தைகள்லாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மரத்திலும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓத்துன்னு அழகான தமிழ் சொல், வேதம்ங்கிறதுக்கு ஓத்துன்னு ஒரு பேர். ஓத்து மரத்திலும் கொளலாகும். ஒருவேளை வேதம் மறந்து போன கூட பரவாயில்லப்பா, அதுக்கு பிராயஷ்சித்தம்லாம் இருக்கா, அது தனியா ஜப்பங்கள்லாம் இருக்கு, அதுக்கு சிலதெல்லாம் பண்ணினா வேதத்தை திரும்ப நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும்.
ஒழுக்கம் தவறிட்டோம்னு சொன்னா மனித பிறவியே வீணா போயிடும். அதனால வேதத்தை மறக்கிறத காட்டிலும் பெரிய பாவம் என்னது அப்படின்னா ஒழுக்கம் தவறுவது. இது வந்து வைதிகமா சொல்றாரு, பார்ப்பனை வச்சு சொல்றாரு இந்த எக்ஸாம்பிள் வந்து. இது வந்து ஒழுக்கமுடைமை. அதுக்கப்புறம் அடுத்த குறள் ராவணனை பத்தி சொல்றார், பிறனில் இழையாமை. இன்னொருத்தனுடைய மனைவி மேல ஆசைப்பட்டா என்னென்ன அனர்த்தங்கள் வரும். அதாவது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொலை, களவு, கள், காமம், சூது, பஞ்சமகா பாதகங்கள் சொல்றோம் இல்லையா. இது 5க்கும் திருக்குறள்ல அதிகாரம் வச்சிருக்காரு. கொல்லாமை, இன்னா செய்யாமை, கொலை, கள்ளுண்ணாமை. தமிழ்நாட்டுல எல்லா டாஸ்மாக் வாசலையும் நீங்களோட எழுதி போட வேண்டிய ஒரு அதிகாரம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடலாம் அதெல்லாம் இல்ல. கள்ளுண்ணாமைங்கிற அதிகாரத்தை மீனிங்கோட ஒவ்வொரு டாஸ்மாக் வாசலையும் எந்த மகானுபாவராக எழுதி வைக்கணும். விஷச்சாராயம் குடிச்சு செத்து போறான்னு சொல்றாரு. திருவள்ளுவர் இந்த சாராயத்தையே விஷம் தான் சொல்றாரு. ஆல்ரெடி அவன் செத்துட்டான் பாக்குற ஒரு குடிலை இருக்கு வந்து. கொலை, களவு, களவுன்னு பொருள் திருடுறது, அஸ்தேயம் சொல்றோமே அந்த திருடாமல். கள்ளாமை, வெக்காமை, மனசால கூட நினைக்காதப்பா, இன்னொருத்தர் பொருளுக்கு மனசால கூட ஆசைப்படாது அப்படிங்கிறார். கொலை, களவு, காமம். காமம்க்கு தான் இந்த அதிகாரம். துறவிக்கு ஒண்ணு சொல்றாரு, கூடா ஒழுக்கம். அவன் துறவி வேஷம்லாம் போட்டு கட்டாமிட்டு இருந்தான்னா அவ்வளவுதான். அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இருக்கு உன்னை பார்த்து உலகம் பரிகரிக்கணும்னு சொல்ல மாட்டாரு. வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும். அவன் உடம்புல இருக்க பஞ்சபூதமே அவனுக்கு சிரிக்குமா, ஆனா பாவி இப்படி ஒரு வேஷம் போட்டு ஏமாத்திரியே அப்படி. வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம். கொலை, களவு, கள், காமம், சூது. சூதுனே ஒரு அதிகாரம் இருக்கு. கேம்பிளிங்க பத்தி ஒரு அதிகாரம் இருக்கு. எல்லா திருவுள்ளர் எல்லாத்தையும் கவர் பண்றாரு. ஆனா இங்க வந்து என்ன பாக்கணும், ஒழுக்கமுடைமை, அதுக்கப்புறம் பிறனில் விழையாமை, அப்புறம் பொறை உடைமை. பொறை உடைமை நமக்கு தெரியும், பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருக்கிறதுல ஒரு அழகான குரல் சொல்றாரு. இந்த மாதிரி திங்க் பண்ண முடியுமா? இதெல்லாம் ரொம்ப அண்ணா மாதிரி இந்த வேதம் சாஸ்திரங்கள ஊரினவாளோட திங்கிங்னு தெரியும் பார்த்தாலே. பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இங்க ஒண்ணு சொல்ற, உண்ணாது நோட்பார் பெரியர். யாரெல்லாம் ஏகாதசிக்கு விரதா இருக்கோமோ ரொம்ப கிரேட் தான். நான் 30 மணி நேரம் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நிர்ஜல ஏகாதசி. உண்ணாது நோட்பார் பெரியர். நீ பெரிய ஆள் தான், ஆனா உன்னோட பெரிய ஆள் தான் இருக்கான். யார் தெரியுமா? பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். யாரோ நம்ம வந்து கடுமையான வார்த்தைகளால திட்டா அதை பொறுத்துக்கிறான் இல்லையா, அவன் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் சாப்பிடாம தபஸ் பண்றோம். அப்ப அது எவ்வளவு கஷ்டம். சாப்பிடாம கூட இருந்துடலாம், யாராவது வார்த்தை சொல்லிட்டா நமக்கு எப்படி அது அவ்வளவு ரியாலிட்டி கொடுத்து அப்படி துக்கப்படுறோமே நம்ம. அப்ப அந்த க்ஷமா நமக்கு வேணும், பொறையுடைமை, பொறுமை வேணும் நமக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல க்ஷமையா பிருத்திவி சமக ராமாயணத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகாரம். திருவள்ளுவர் வந்து பொறாமை அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. யாராவது கெஸ் பண்ணுங்களேன். பொறாமைக்கு அவர் பேர் கொடுக்குறாரு. பொறாமைன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஜெலசி. என்னங்க பாவி, பாவிங்கிறது உள்ள வர வார்த்தையா. அந்த பொறாமைங்கிறதுக்கு வந்து பாவிங்கிறது கரெக்ட் தான். அதிகாரத்தோட பேர் வந்து அழுக்காராமை. அழுக்காறு, டர்ட்டி ரிவர். ஒரு அழுக்காறு ஒண்ணு அப்படி இருக்கும் மனசுல, அதுதான் நம்மள நல்ல இதெல்லாம் ரெடியா மனசு ஃபுல்லா பொறாம கொண்டு வச்சதுன்னா பூவா ஒளி இருக்குன்னு அர்த்தம். அழுக்காறு திருவள்ளுவர் அழுக்காறு என ஒரு பாவி. அவர் சொல்றது கரெக்ட். பாவி திருச்செத்து தீவுடி உயிர்த்து விடும். உன்னோட செல்வத்தெல்லாம் பிடிக்கணும், உன்னோட நரகத்துல விட்டுடும்பா. எப்படி பாவி ஏற்க மாட்டேன். திருவள்ளுவர் டீசென்ட்டா பேசுற. இங்க வந்து அதே பொறுக்க முடியாம பாவி அப்படிங்கிற. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செத்து தீவுடி உயிர்த்து விடும். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவ்வித்து அழுக்காறு உடையானை. புழுங்கி கிடக்கா மனசெல்லாம் பாராம பண்ணிட்டு இருக்கான். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் பாப்பாளா, மகாலட்சுமி தாயார் பாப்பாளா. ஓ பொறாமப்படுறியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பி அக்காவை அனுப்பிச்சிருவான். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தப்பையை காட்டிவிடும். தப்பைன்னா அவளோட அக்கா ஜெயதாதேவி வந்துருவாங்க வீட்டுக்கு. யாருக்காவது வறுமை வேணுமா? சுவாமிஜி சொல்றாரு, யாம் இருக்கும் இடத்தில் அத்த மகாலட்சுமி கொழிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு படம் வச்சிருக்கோமே நம்ம, அதுக்கு கீழே இந்த குரலை எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்க. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தப்பையை காட்டிவிடும். இது சொல்றாரு. அதுக்கப்புறம் வெக்காமை. வெக்காமைன்னு சொன்னா இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது. மனசால கூட இன்னொருத்தரோட பொருள் எனக்கு வேணும்னு நினைக்காதப்பா, வெக்காமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேணிகள். இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாது. அப்புறம் புறக்கூறாமை, பேக் பைட்டிங்னு சொல்றோம் இல்லையா. ஒருத்தர் ஆக்சென்டா இருக்கும்போது அவர் இல்லாதப்ப அவரை பத்தி பேசுறது. இந்த சொல் நலம் இருக்கியா, பேச்சு எப்படி பேசணும்னு திருவள்ளுவர் 15 அதிகாரம் இருக்காரு. அதுல ஒண்ணு புறக்கூறாமை, இன்னொன்னு பயனில சொல்லாமை. ராமர் வந்து பயனற்ற வார்த்தைகளே பேச மாட்டார். அந்த இதுல வரும் அயோத்தியா காண்டத்துல இல்லையா, பயனற்ற வார்த்தைகள் ராமர் ஒருபொழுதும் பேச மாட்டார்.
அந்த அருள் பயன் நாயும் அறிவினார் சொல்லால் பெரும் பயன் இல்லாத சொல். மகாத்மாக்கள் என்ன பேசுவார்? திரும்ப தர்ம விஷயங்கள், பக்தி விஷயங்கள், பகவத் விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள் மட்டுமே பேசுவார். தவிர உலகத்துல என்ன நடக்கிறது? சின்ன 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 வார்த்தைகளை தேடி சோறு மிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பயனில சொல்லாமை அப்படின்னு 10 குறள் வச்சிருக்க. அப்புறம் ஒப்புரவு அறிதல், ஈகை, 2 அதிகாரம். ஏன்னா நம்ம சொன்ன கிரகஸ்தனுடைய ரொம்ப முக்கியமான தர்மம் இது தானம். இவன் தானம் பண்ணக்கூடியவன். தான் தானம் பண்றது இவனோட முக்கியமான கடமை. பஞ்சமகா யஜ்ஞம் கூட தானம் தான். 2 அதிகாரம் ஏன் வச்சாங்க? ஈகைனா பொருளை வழங்குறது, ஒப்புரவு அறிதல்னா உலக நடையை அறிந்து கொள்ளுதல். இந்த உலகத்துல நம்ம கான்டெம்பரரி வேர்ல்ட்ல ஏதோ ஒரு நீடு இருக்கும். வேதத்துல சொல்லிருக்கு, மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு, அதனால நான் இந்த தானத்தை பண்றேன் அப்படின்னு பண்றது நல்லதுதான். அதே நேரத்துல நம்ம வாழற சொசைட்டியை கண்ணை திறந்து பார்க்கணும். பீயிங் சென்சிட்டிவ் டு த சேஞ்சஸ் ஆஃப் த சொசைட்டி. என்ன தேவை, இன்னி காலத்துல என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து அது வேதத்தை சொல்ல, அது ஸ்மிருதியில தான் சொல்லாது, நமக்கே தெரியணும். அதனால ஒப்புரவு அறிதல்னு போட்டாங்க. இது உரையாசிரியர்கள் எழுதாங்க. பரிமேலழகர், வடிவேலு செட்டியார், அந்த மாதிரி உரையாசிரியர்கள்லாம் உலக நடை அறிதல். இப்ப என்ன வேணும், இப்ப குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, இப்ப பெரியவர்களுக்கு என்ன பிரச்சனை, இப்ப பெண்களுக்கு என்ன பிரச்சனை, இப்ப நாட்டுல எது பெரிய பிரச்சனை, இப்ப அண்ணா பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் தேவை, இது போன்ற ஒரு பட்டறை தேவை அப்படிங்கறத காலத்தின் அறிந்து செய்யணும். அதுதான் ஒப்புரவு அறிதல். அப்புறம் ஈகை, அண்ணா தானம் பண்ண நிறைய ஒன்னே விஷயம் தான். ஈகல், அண்ணா தானம் பண்ணு, இசைப்பட வாழ்தல், நல்ல புகழோட வாழ். அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, உன்னுடைய பிறவிக்கு இது ஒண்ணுமே தேவையே இல்லை. நல்லா தானம் பண்ணு, புகழோட வாழ். இந்த புகழ் உடம்புல ரொம்ப அழகா சொல்றாரு திருவள்ளுவர். அதாவது நிலையற்ற இந்த உடல், இதை வச்சு நிலையான புகழை சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு புத்திசாலியும். ராஜராஜ சோழன் செத்து போயிட்டார். ஆனா இன்னைக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோவில் சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்குமா? அப்ப ராஜராஜ சோழன் இறந்தாருன்னு சொல்றதா இருக்காருன்னு சொல்றதா? திருவள்ளுவர், வியாசர், வால்மீகி இருந்தே இருக்கா? நம்ம தினம் படிக்கிறோம். அவர்கள் பெயரை ஓயாம சொல்லிட்டே இருக்கோமே. புகழ் உடம்பு நிலைத்தது இல்லையா? நிலையற்ற உடலை இந்த சாமர்த்தியம் ஒன்று சொல்லுவா. அதாவது இந்த யோகா கர்மசு கௌசலம் கூட அந்த பந்தத்துக்கு காரணமா இருக்கிற கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமா மாத்திர சாமர்த்தியம் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் சொல்லுவார். அதே மாதிரி நிலையற்ற இந்த உடலை கொண்டு நிலையான புகழை சம்பாதி தானம் பண்ணு. ஈழல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை இருக்கு. நான் இந்த மாதிரி நல்ல கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? புகழ். புகழ் கிடைக்கும்பா. கடைசி அதிகாரம் புகழ் இல்லவே இல்லை. எப்படி முடிச்சுக்கிறதா ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இப்படி பாத்துங்க, சிம்மாவலோகனம் மாதிரிதான் பாக்குறோம். இப்படி ஒரு அதிகாரமா பாத்துக்கிட்டா இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் துறவரவியல் கூட நுழைய. சரி, உனக்கு ஆயிட்டா 50 வயசு ஆயிட்டா குடும்ப கடமை முடியாது, நீயா முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு வானப்பிரஸ்தனாகி, அந்த காலத்துல அப்படிதான் எழுதிருக்கா, வானப்பிரஸ்த தர்மங்கள், தவம் மேற்கொள்ளணும். இப்ப முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தவ வாழ்க்கை மேற்கொள்ள முதல்ல என்ன பண்ணணும்? அருள் உடைமை. இப்படி ஆரம்பிக்கிறாங்க. அருள் உடைமை. அங்க அன்புடைமை ஆரம்பிச்சாரா? அருள், கருணை, இரக்கம், அருள் உடைமை. உடைமை அவர் சொல்றது ப்ரொசஸ் பண்ணீங்க, வாழ்க்கை இருக்கோ இல்லையா சம்பாதி. அந்த குணத்தை நீ கல்வி மகான்களை பார்த்து பார்த்து கத்துக்கோ, நீயும் அந்த குணத்தை பழகு. அருள் உடைமை. அடுத்த அதிகாரம் சொல்றார் புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு அதிகாரமா பார்த்தோன்னே தவம். தவம்னா திருவள்ளுவர் மாதிரி யாரும் தவத்தை இது பண்ணிருப்பாங்க தெரியாது. தவத்துக்கு என்ன டெபினேஷன்? தவம்னா என்ன சுவாமி? அவங்க கேட்டிருப்பாங்க திருவள்ளுவர். தவம்னா என்ன? உற்ற நோய் நோன்றல், உனக்கு வந்த கஷ்டத்தை பொறுத்துக்கோ. உயிருக்கு உருவன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. உனக்கு வந்த கஷ்டத்தை பொறுத்துக்கோ, இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காது, அதுதான் தபஸ். இப்படி நிறைய சொல்றாரு. அந்த அதிகாரத்துல முதல் குரல் மட்டும் நாங்க சொல்லியிருக்கேன். தவம் அப்படிங்கறது அழகா சொல்றாரு. இப்ப நீங்க நிறைய யோகா குழந்தைகள் நிறைய யோக சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறேன். இதுல நம்ம இதெல்லாம் வந்து யம நியமங்கள்லாம் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம்னு சொன்னா நம்ம பார்த்தோம் சன்னியாசிகள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அந்த விஷயம். கல்லாமை, அங்க போய் துறவரவியல்ல போய் கல்லாமை, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாது. அவர் சன்னியாசி ஆயிட்டார். ஆனால் இன்ஸ்டிடியூஷனுக்காக சரி தோணும் இல்லையா? எனக்காக ஒண்ணு கேட்க லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பா கணக்கு போட்டாருன்னா அவர் உட்கார்ந்து பிரம்மசூத்திர இதெல்லாம் படிக்க முடியாது. தியானம் பகவான் தியானம் நம்ம நம்பராதான் தியானம் போயிட்டு வருவாரா, அவர் வருவாரா, இவர் வருவாரா? கல்லாமை என்ன சொல்றாரு? உனக்காகவும் சரி இன்ஸ்டிடியூஷன் யாருக்காகவும் அகர்ம வழியில பணத்தை ஈட்டணும்னு நினைக்காது. தவத்தினால ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கணுமே தவிர பொருளாதார ஷார்ட்கட்டுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். கல்லாமையை கொண்டு போய் துறவரவியல் வச்சா, துறவியா இருக்கு விட்டுட்டு வந்திருக்காரு. வீடு வாசல்லாம் விட்டுட்டு துறவியா வந்து வர பார்த்து நீ கல்லாமையை கிடைக்குடி அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரீசனாக போட்டிருக்காரு. அப்புறம் வாய்மை. வாய்மையை கொண்டு போய் துறவரவியல் வச்சிருக்காரு. ஏன்னா கிரகஸ்தர்கள் ஏதோ பொய்லாம் சொல்லிடுவாங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு, இது மாதிரி இருக்கோ இல்லையோ
பொய் சொல்லக்கூடாது, வாய்மையில நிலை பெற்று இருக்கணும். வாய்மையை பத்தி ஒவ்வொரு உபநிஷத்தும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல சத்தியமேவ ஜெயதே இருக்கு, கேனோபனிஷத்துல இருக்கு. ஒரு உபநிஷத்தும் சத்தியம் வத தர்மம் சர இருக்கு. ஏன் தனியா தர்மத்திலேயே சத்தியம் சேராதானா? ஆதிசங்கர் சொல்றது தனியா இதுக்கு ஒரு பிராதானியம் அதிகம். அதனால சத்தியத்தை சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து தனியா சொல்றாரு சத்தியம் வத. ராமபிரான் நம்ம பார்த்தோம் சத்திய நிஷ்டை இல்லையா? இவரை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். ராமகிருஷ்ணரோட தந்தை சுதிரா 40 ஏக்கர் நிலமா வந்து ஒரு பொய் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாரு. ராம பக்தர், ரகுவீரனோட பக்தர், நான் எப்படி பொய் சொல்றது? இல்ல நீ பொய் சொல்லியே ஆகணும், இல்ல வேற வழி கிடையாது, சொல்ல மாட்டேன். ராம பக்தர் மட்டும் இல்ல, சத்தியனிஷ்டர். இல்லாட்டி ராமகிருஷ்ணர் வந்து அவர் பையனா பிறந்திருக்க மாட்டார். இல்ல அப்படி நீ பொய் சாட்சி சொல்ல மாட்டியா? அப்படின்னா வீடு வாசல் எல்லாம் போச்சு. 40 ஏக்கர் நிலம், வீடு எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வந்து நடந்து போனாரு. தீரேப்பூர்ங்கிற ஊர்ல இருந்து காமாரப்பூருக்கு நடந்து போகும்போது அந்த சுதிராமோட மனசு எப்படி இருக்குன்னு ஒரு சுவாமிஜி இந்த சாரதானந்தர் பதிவு பண்றாரு. 2 குழந்தைகள் மனைவி அழைச்சு யாரும் யோசிப்போமா? ஒரே ஒரு பொய் சாட்சிதான் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ரகுவீரனுக்கு பிடிக்காது. ரகுவீரன் சத்தியனிஷ்டன், வாய்மையில நிலை பெற்று இருந்ததுனாலதான் அவருக்கு ராமகிருஷ்ணர் பிறந்தார். ராமகிருஷ்ணர் கூட சொல்ற கலியுகத்துல வந்து உண்மை பேசுறதுதான் பெரிய தவம். ராமகிருஷ்ணர் அப்படித்தாங்க, நம்மளால கேள்விப்பட்டிருக்கோம். கதையில வரும், ஒரு அம்மா கிட்ட விளையாட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த அம்மா கேட்பா, அந்த அம்மா பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கவா இந்த இரும்பு கொள்ள அந்த குடும்பத்தை சேர்த்தவா. இவர் அந்தாளச்சிறுவன், எங்கிட்ட நீ வந்து பிக்ஷை வாங்கிப்பியா? இந்த நம்ம பிக்ஷை கொடுப்போம் இல்லையா உபநயனத்தும் போது, முதல் பிக்ஷை எங்கிட்ட வாங்கிப்பியா? வாங்கிட்டா போச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா இதுக்காக பணம் சேர்த்துட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா உபநயனம் பண்ணும்போது பார்த்தா அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் யாருக்கும் இல்லையா அந்த காலத்துல கிராமத்தை விட்டு விலக்கி வச்சுருவா. ஒரு அண்ணா ரொம்ப அப்செக்ட் பண்றாரு ராம்குமார் வந்து. அதுக்கப்புறம் சில பெரியவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அவனுக்கு என்ன மனசு, கதாதரனுக்கு என்ன தோன்றதோ அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு. இப்ப கதாதரன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் வந்து பொய் சொல்லிட்டு, அதாவது அந்த அம்மா கிட்ட முதல் விஷயம் பொய் சொன்னா ஆயிடுவேன், அப்புறம் எனக்கு 30 நூல் போட்டுக்க என்ன தகுதி இருக்கு? இதுதான் சத்தியனிஷ்டா. அப்பா அப்படி அப்பா காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் பையன் வந்து உபநயனம் 6-7 வயசு அப்பா போயிடுறாரு ராமகிருஷ்ணத்துக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ராமர்னா ராம பக்தர்கள் எப்படி இருக்கா அப்படின்றது வாய்மை. இந்த வாய்மையை நிலை பெற்றாதான் மெய்ப்பொருள் விளங்கும். மெய்ப்பொருள் ஆராய்ச்சி போய் நிறைய பேர் நானும் பாக்குறேன். நிறைய ஆசிரமங்கள்ல போய் உபநிஷத்தெல்லாம் கரைச்சு குடிச்சுட்டா அப்படிலாம் வராது. இது வந்து தர்மமா இருந்தா மட்டும்தான். யார் வாய்மையில நிலை பெற்று இருக்காளோ, யார் தபஸோட இருக்காளோ, யார் இதற்குரிய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மெய்ப்பொருள் விளங்கும். அவருக்கு சாமிஜிட்டே கேட்கணும், குஹ்யம் ரகசியம் மறைப்பொருள்னு சொல்லலைதான் 1000 பேர் உட்காந்து கேட்கறாங்க. 1000 பேர் கேட்டாலும் மறைப்பொருள் தான் 10 பேருக்கு புரியும். ஏதோ சாமிஜிட்டே வந்து எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் பிளஸ் பண்ணுவோம். வாய்மை இந்த அதிகாரத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் வெகுளாமை, கோபப்படக்கூடாது. துறவின்னு சொன்னாலே ஒரு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது சொல்லும் போது அவருக்கு தயானந்த சாமிஜி சின்ன பிரம்மச்சாரியா இருந்திருப்பாரு. ஆஷ வித்யா சம்பிரதாய தயானந்த சாமிஜி உங்க மாதிரி குழந்தைகளை அழைச்சிட்டு ஒரு வாட்டி அவர் வந்து ட்ரெயின்ல போகணும் வேற ஊருக்கு. இவர் வந்து டிக்கெட்லாம் வந்து நான் சொல்றது 1960s 70s இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, ஆன்லைன் வசதி எல்லாம் கிடையாது. டிக்கெட் ஒன்னாதான் போட்டுருக்க, ஆனா அந்த பிரிச்சு வந்துருக்கு டிக்கெட்லாம். இங்க 4 குழந்தைகள் அங்க 4 குழந்தைகள். ரொம்ப கோவம் வந்துருக்கு சாமிஜிக்கு. இத்தனை பேரையும் நான் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல இருந்தா எப்படி அழைச்சிட்டு போட்டு டிடிஆர் போய் ஒரு சத்தம் போட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்படி நீங்க சாமிஜி தானே, ஏன் கோவப்படுறீங்க? அவ்வளவுதான், அன்னையோட விட்டா கோவப்பட்ட எங்க என்ன நீ சிரிச்சுட்டே இருக்க உள்ள எங்க என்ன நடந்தாலும் அளவு விட்ட ஹாப்பி பெரிய விஷயம். அதாவது ஒரு வார்த்தை டிடிஆர் வார்த்தைனால வெகுளாக நீ கோபத்தை உதிர்த்துட்டே அப்படின்னு அவ்வளவுதான் விட்டாச்சு. அப்படி வெகுளாமை. அப்புறம் இன்னா செய்யாமை, கொல்லாமை, எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு 4 அதிகாரம் கடைசியில ஒரு இது மாதிரி வச்சிருக்க. நிலையாமை, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது, உடல் நிலையற்றது, செல்வம் நிலையற்றது. இந்த செல்வம் நிலையற்றது ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா அந்த ஹால்ல நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்துருப்போம், அப்புறம் 4 பேர், அப்புறம் 10 பேர். அப்ப இப்ப முடிஞ்ச உடனே 10 நிமிஷத்துல இந்த ஹால் காலி ஆயிடுங்க. அது செல்வம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வருமா, போகும்போது அதே மாதிரி செல்வம் நிலையில்லாதது. நிலையில்லாத செல்வத்தை கொண்டால் நிலையான அறங்களை உடனே செய்துவிடு. அக்கா இயல்பிட்டு செல்வம் அது பெற்றால் அக்குப அங்கே செயல் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்து நாக்கெல்லாம் இழுத்துட்டு போனப்புறம் இது தர்மம் பண்ண முடியும். நாச்செட்டு விக்குள் மேல் வாராமல் நல்லினை நேர்ச்சென்று செய்யப்படும். மிக பண்ணு விக்கல் வந்து கட்டும்போது தர்ம வேலை பண்ண பள்ளியேடு அதே இடத்துல சொல்ல முடியாது. சுவாமி சொல்றார், சின்ன வயசுல இருந்து தர்மங்கள்லாம் பண்ணி ஒருத்தர் சொன்னா கிருபானந்த வாரியா சொல்வார் நினைக்கிறேன்.
ஒருத்த வந்து சாகும்போது முருகா இந்த முருகா 3 தோசை போட்டுருவா அப்படின்னு சொல்ல வராது. அப்ப நாச்செட்டு விற்குள் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இதெல்லாம் சொல்றாரு. நிலையாமைன்னா விவேகம், எது நிலையானது எது நிலையற்றது விவேகம். சரி, தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும்? நிலையானது உடனும் துறவு, நிலையான பொருள்ல எனக்கு வைராக்கியம் வரணும். சுவாமி எப்படி சொல்றாங்க, வைராக்கியம்ங்கிற வார்த்தை மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட். ரொம்ப அந்த பொண்ணுதான் கல்யாணம் வைராக்கியமா இருக்காங்க. விராகசிய பாவகா வைராக்கியம், பற்று இல்லாத தன்மைக்கு தான் வைராக்கியம். ஆக துறவு அப்படின்னு ஒரு 10 குறள் வச்சார். நல்ல வந்து நமக்கு வந்து அங்கதான் சொல்றாரு, யார் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா தேவலோகத்துக்கும் மேற்பட்ட மோட்சத்தை அடைவான், பிரம்மலோகத்தை அடைவான், தன் சுரூபத்தை அடைவான். யார் எனது அகங்கார மமகார தியாகம். இப்படி கிரகஸ்த தர்மத்தை சொல்லும் பொழுது வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவள் வாழ்வுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னார். இங்க வந்து யார் எனது, இங்க வந்து சன்னியாசி கேட்டது நான் என்னோடு, ரெண்டும் இருக்கக்கூடாது. யார் எனது எனும் செருக்கு அழுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இதெல்லாம் தெய்வ புலவரோட வார்த்தைகள். அதுக்கப்புறம் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு அத்தனை உபனிஷத் பிரம்மசூத்திரம் கீதை எல்லாம் சொல்லிடுவார் சுவாமிஜி. எந்த பொருள் அது எந்த தன்மையா இருந்தாலும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. அது என்னது சத்து சித்த ஆனந்தத்துக்குள்ள கடைசியில உடச்சு கடைசியில எங்க கொண்டு போவோம், அதோடைய சோர்ஸுக்கு போவோம், கோருக்கு போவோம் இல்லையா. ஆக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2 இடத்துல சொல்ற, இன்னொரு இடத்துல எப்பொருள் யார் யாராய் கேட்பிடும், யார் என்ன சொன்னாலும் நீ மூளை யூஸ் பண்ணி பாருப்பா, யாரோ மெசேஜ் உடனே ஃபார்வர்ட் பண்ணாத, எப்பொருள் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க சொல்ற எப்பொருள் எத்தன்மை தாயும், அது என்ன எந்த பொருளா இருந்தாலும் சரி, என்ன தன்மையா இருந்தாலும் சரி, அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. இதெல்லாம் மெய்யுணர்வு. இங்க கூட ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சாஸ்திரத்தையே டீச் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு உரையாசிரியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இன்ஸ்பிரேஷனா கொடுக்குறாங்க. குருமுகமா தான் படிக்கணும் வேதாந்தம். சும்மா இந்த 4 அதிகாரத்தை படிச்சு வேதாந்தம் படிச்சு சொல்லக்கூடாது. ஆனா வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், நீ கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா கதைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. கற்று நல்ல சாஸ்திரம் படிக்கணும், குருமுகமா படிக்கணும். ஈண்டுன்னு இந்த உலகத்துல கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்றீண்டு வாராநெறி கதைப்படுவர் மறுபடியும் பிறவா பெருநிலையை அடைவார். இதெல்லாம் திருவள்ளுவர் அழகா வந்து இது பண்ணி வைக்கிறார். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அவா அறுத்தல். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆசை இல்லாம போகும் இல்லையா. வந்து ஆசை வந்து நான் வந்து அபூர்ணன் அப்படின்னு நினைக்கும் போது ஆசை வரும். வந்து பூர்ணஸ்வரூபனாக ஆத்மாவா தன்னை புரிஞ்சுனாலும் அந்த ஆசை எங்கேயும் வரப்போகுது. இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்துக்கு தான் ஆசைனே பேராம். அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் இடையராது ஈண்டும். எப்பயுமே ஆனந்தமா. அதனால சாமிஜிக்கு ஆனந்தா துக்காரி அந்த பேர் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஆனந்தான பேரு. ஏன்னா நானும் ஆனந்தமா இருந்து மற்றவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். இந்த ராமகிருஷ்ண மடத்துல ஒரு சுவாமிஜி கேட்பார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. உன்னால மத்தவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கிறது ஆத்மா மோட்சா இருக்கு, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறது ஜெகத் சித்தம், மத்தவங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான். இது 2யும் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கணும் துறவி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஊழ் அப்படின்னு ஒரு அதிகம், ஊழியல்னு ஒரு 10 குறள் வச்சிருக்காரு. ஊழியா நமக்கு தெரியும், விதி கடைசியில இதான் நடக்க போகுது. ஆனா சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஊழில 10 குறள் வச்சிருக்காங்க, முயற்சியை பத்தி 40 குறள் வச்சிருக்காரு. பொருட்பண்பு, முயற்சி எவ்வளவு முக்கியம். ஆழ்வினை உடைமை ஊக்கம் உடைமை இடுக்க நழியாமை அப்படி சொல்றாரு. என்னன்னா நீங்கெல்லாம் பாத்து படத்துல எருது மாடு வண்டி சம்பந்தம் போகுமே, அது எங்கேயாவது சக்கரம் மாட்டிக்கும், எவ்வளவு கொஞ்சம் எடுத்து விடுவாங்க நிக்காது. ஏன்னா அது ஓடிக்க முன்னாடி தீனி கொடுப்பான். அதனால அதுவே அந்த சக்கரத்தை இடுத்து புடிங்கின்னு ஓடும். அதுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குமோ அது வரைக்கும் அந்த வாரத்தை சுமந்து கொண்டு போய் விடும். அது மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகடன்னா முற்ற இடுக்கண் இடர்பாடு வைத்து இப்படி சொல். மடுத்த பகடுன்னு சொன்ன எருது, அந்த எருது மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் ராமருக்கே சொன்ன மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கணைய இன்பம் விளையான் இடும்ப இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இன்பம் விளையான் உலகத்துல பெரிய இன்பம் வரணும் இருக்க மாட்டான். இடும்ப இயல்பென்பான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு நினைக்க. துன்பம் உறுதல் இலை, இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். எல்லாம் கீதையோட அப்படி சேரும். சமத்துவம் சொல்றாங்க இன்ப துன்பங்கள்ல, வாழ்க்கையின் இருமை அனுபவங்கள்ல. அதனால ஒரு இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு நீத்தா பெருமையிலேயே, எப்படி ஒருத்தர் துறவி ஆகிறாருன்னா, அவங்க வீட்டுல ஏதோ சண்டை, மகா திட்டா அதனால சன்னியாசி ஆயிட்டாரா, இல்ல வாழை
பஜ்ஜி கேட்டா ஏதோ கேட்டா எதனால சன்னியாசி ஆனார்? உணர்ச்சி வசப்பட்டு சன்னியாசி ஆகிறதுக்கும் ஒருத்தர் நிஜமாவே சன்னியாச வாழ்க்கைக்கு போறதுக்குன்னா என்ன எப்படி போவார்னா, திருவள்ளுவர் சொன்னார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிச்சு உலகு. இருமை வகை தெரிந்து உலகத்தை பார்க்கலாம், என்னென்ன இருக்கு, லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி நன்மை தீமை குளிர் வெப்பம், இதெல்லாம் இருமைகள். வாழ்க்கையின் துவந்தங்களை பார்த்துட்டு வகை தெரிந்து, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். ஈண்டுன்னு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவர் துறவரத்தை மேற்கொள்றாரே, அவருடைய பெருமையை இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கூட திருவள்ளுவர் மாதிரி சொல்லணும். இப்போ துறவியோட பெருமையை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இது மாதிரி அப்படி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? துறவியோட பெருமையை சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, துறந்தால் பெருமை துணை கூறி. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, அந்த பீச்ல இருக்கிற மணல்லாம் எண்ணினா அவ்வளவு பெருமை அப்படி சொல்லலாம். அந்த மணல்லாம் கூட எண்ணிடுவான், எவனாவது பொழுது போகாம எண்ணிடுவான். அது இல்ல, வானத்துல இருக்கிற நட்சத்திரமா எண்ணுவான். இது வரைக்கும் உலகத்துல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க லிஸ்ட் இருக்காங்கட்ட இல்ல அந்த சொல்றாரு, துறந்தால் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாலும் எண்ணிக்கொண்டற்று. இது வரைக்கும் உலகத்துல எத்தனை பேர் வாழ்ந்து இறந்துட்டான் நம்ப வச்சுக்கோப்பா, அவ்வளவு பெருமை உடையது துறவியின் பெருமை. அகந்த இல்லற தர்மம் துறவர தர்மம் எடுத்து அழகா சொல்லிட்டு பொருட்பால், அதுக்கப்புறம் பொருட்பால்ல ஃபுல்லா ராஜ தர்மம் பிரஜா தர்மம், நம்ம கொச்சின் சர்க்கம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலா நிறைய பொருட்பாக்கள் இருக்கு. மந்திரி எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணும், எடுத்தோடனே இறை மாட்சின்னு ராஜாவை பத்தி சொல்றார். அடுத்த அதிகாரம் என்ன பண்றாங்கன்னா கல்வி. தமிழ்நாட்டுல பாதி அமைச்சர்கள் ஸ்கூலுக்கே போகாதுவாங்க. இறை மாட்சி, கல்வி. கல்வி கல்வி என்ன சொல்றாங்க எல்லாம் தெரியும், குரல் தெரியும். ஆனா சுவாமிஜி அதை தாக்கத்துக்கு சொல்லி தரதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க முதல்ல படிக்கணும். என்ன படிக்கணும்? நான் எல்லாம் படிச்சிருக்கேன். கற்பவை கற்க, ராமாயணம் படி. கற்பா ராமபிரானை எல்லாம் மட்டும் கற்போம். நீங்க தான் உண்மையிலே கற்பவை கட்டிருக்கீங்க, அதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லுங்க. கற்பவை கற்க, கண்டதை படிச்சுட்டு நிறைய பேர் கைதியை முடிச்சு சுத்திட்டு இருக்காங்க ஊர்ல. கற்பவை கற்க, அதை கிளியரா படி. சும்மா மெடிக்கல் மேயாத போய் வால்மீகி ஆசிரமத்துல போய் குருகுலத்தை சேர்ந்து முறையா படி. அப்படிதான் சொல்றாரு திருவள்ளுவர். அதுக்கு குவாலிட்டி டைம் கொடுத்து இந்த ஸ்கூல் படிப்பு இருக்கு, கண்டிப்பா அவர்தான் போகுது. கற்க, அப்புறம் அதோட சரியில்லை, அதற்கு தக நிற்க, அதை ஃபாலோ பண்ணு, ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் ரொம்ப கொடி வச்சு பேசுறதுன்னு சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணுவார். ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கானா, சாஸ்திரங்களா நல்லா படிச்சிருக்கான், அதுதான் நல்லா தெரியும், பிரவச்சனங்களா சூப்பரா பண்ணுவான், ஆனா அவன் ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டான். அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலேயே கிடையாது. ஓடி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் நீ. ஓடி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் நீ. ஆக நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும், படிக்க வேண்டியதை படிக்கணும், தெளிவா படிக்கணும், அதை கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த குறளை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், எண்ணென்ப எண்ணென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 20-30 ஸ்கூல்ல போய் டீச்சர் கிட்டே கேட்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு. எண்ணுனா நம்பர், எழுதுனா அல்பபெட், அவ்வளவுதான் சொல்லுவா. உரையிலே அவ்வளவுதான் போட்டிருக்கு அப்படின்பா. எண்ணுன்னு சொன்னா இலக்கணம் வியாக்கரணம் தர்க்க சாஸ்திரம், எழுத்துன்னு சொன்னா இலக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தா வாழ்க்கை உயிரோட்டத்தோட இருக்குமா. கண் என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. நம்ம பாக்குறோம் நல்ல இந்த சாஸ்திரத்திலேயே ஊறி படிச்சுட்டே இருக்காங்க, அவருக்கு வயசாவே தெரிய மாட்டேங்கிறது. அது இந்த ரிட்டையர் ஆனால ரிட்டையர்மெண்டே கிடையாது, சாதனை வரைக்கும் பார்த்தா சில பேர்லாம் அப்படியே ராமாயணத்திலேயே ஊறி இருக்கா, சில பேர் தேவாரத்திலேயே ஒரு விதவிதமா பஞ்சமே கிடையாது. சாஸ்திரங்கள் எல்லாமே வேதத்தை ஒட்டி எழுந்து திருப்புகழ் திருவாச்சகம் முற்றோதல் பண்ணுவா, அப்படியே படிச்சுட்டு இருப்பா. அதுல வேற விஷயங்கள் இருக்கும், எப்படியோ பகவானோட கனெக்ஷன் இருக்கும். வாழ்க்கையில இதெல்லாம் என்னமோ கல்யாணம் நடக்கும், குழந்தையெல்லாம் வருவா போவா, இதெல்லாம் தந்துட்டு ஆனா கடவுளோட இருக்கிற சம்பந்தம் அப்படியே லைவா இருக்கும். அதனாலதான் பாக்குறோம் என்ன வயசானாலும் ராமகிருஷ்ண மடத்துல ஒரு சாமிக்கு ரொம்ப வயசு இல்ல, 96 வயசு தான், பிரசிடென்ட் ஆயிருக்காரு, இப்பதான் சார்ஜ் எடுத்துட்டு இருக்காரு, 96. இந்த வயசுல அவர் யோகா பண்றார், அதுக்கப்புறம் ஜபம் பண்றார், அவரோட இதை தினச்சரியால கரெக்டா வச்சிருக்காரு. சில சமயம் வாக்கிங் ஸ்டிக்கே இல்லாம கூட நடந்து போறாரு. 96க்கு நல்ல ஆக்டிவா இருக்கு. ஆல் ஓவர் ராமகிருஷ்ண மடம் எல்லாம் பெரிய, அதாவது வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா திருக்குறள் சொல்றபடி வாழ்ந்தா இப்படிலாம் வாழ முடியும்னு தெரியல இல்லையா. மணி ஆயிட்டான்னு தெரியல, பேசுறதுக்கு இருக்கா. நான் ஜஸ்ட் ஒரு அண்ணாவோட சந்நிதியில பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாவும் பயமாவும் இருந்ததுனால
ராமரோட தெரியல ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அண்ணாக்கு ரொம்ப நமஸ்காரம். நன்றி.